பிரைஸ் லார்ட் எல்லாருக்கும். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? காட்ஸ் கிரேஸ்ல எல்லாம் நல்லா இருக்கும் பாஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஓகே. 1 month வெக்கேஷனுக்காக. லாஸ்ட் வீக் டிராவல் பண்ணிட்டு தான் இருந்தோம் நாங்க. கிளாஸ் வர முடியல. Praise the Lord, Pastor. பிரைஸ் லார்ட். ஓகே, கிளாஸ் போலாமா நம்ம? ஜெபம் பண்ணுவோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மீண்டுமாய் எங்களை இந்த கிளாஸ்ல இணைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த கிளாஸ் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும், பிரயோஜனமா இருக்கட்டும். இந்த வகுப்புல பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஆண்டவரே எங்களை நாங்கள் நல்லா கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதிகண்ட மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே, லாஸ்டா நம்ம என்ன பார்த்தோம்? லிபரல் தியாலஜி பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். லிபரல் தியாலஜிஸ் நம்ம படிச்சிருந்தோம் லாஸ்ட் டைம். இந்த ரெட் சீயை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ லிபரல் தியாலஜின்னு சொல்றாங்க, பைபிள்ல உள்ள அநேக காரியங்கள் வந்து இட்ஸ் நாட் அ மிராக்கிள், இட்ஸ் அ கோஇன்சிடென்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இல்ல, அதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் கிடையாது, அது கர்த்தரால் செஞ்ச ஒரு அற்புதம் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த மிராக்குலஸ் ப்ரொவிஷனும் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆமா பாஸ்டர், இன்னைக்கு வந்து கவனன்ட். கவனன்ட் ஓகே, நான் அதுதான் கடைசியா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ த கவனன்ட் அண்ட் த லா அட் சினாய். ஸோ நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் போது த பென்டடுக் ஸ்டடி ஆஃப் இட்ஸ் கான்டெக்ஸ்ட்ல நம்ம படிக்கும் போது பென்டடுக் நம்ம எங்க இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ சீனாய் மலையில தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஏற்படுத்துகிற அந்த உடன்படிக்கை அந்த இடத்துல இருந்துதான் அந்த முழு பென்டடுக்குமே நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கே வந்திருக்கிறோம். ஸோ கவர்னன்ட் அட் சீனாய். ஓகே, அதுல வாசிக்கலாம். தி என்கேம்ப்மெண்ட் அட் மவுண்ட் சீனாய் இஸ் பர்பஸ்ஃபுல். என்கேம்ப்மெண்ட்னா கேம்ப் பண்றது, அதாவது அவங்க எல்லாம் வந்து தங்கி இருந்த இடம். என்கேம்ப்மெண்ட் அப்படின்னா அவங்க வந்து பிரயாணத்திலேயே இருக்கிறாங்க. ஸோ அந்த பிரயாணத்துல இருந்து கொஞ்சம் நின்று ஒரு இடத்துல ஹால்ட் ஆறாங்க, அதுதான் என்கேம்ப்மெண்ட். ஸோ சீனாய் மலையின் அடிவாரத்துல அல்லது சீனாய் மலையில அவங்க தங்குவது வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லா, காரணத்தோடு தான் ஆண்டவர் அங்க வந்து அவங்களை இருக்க வச்சார். Here the people became a nation. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஒரு தேசமாய் மாறுகிற ஒரு இடம் இதுதான். A covenant is a means to establish a relationship which is sanctioned by an oath sworn in a ceremony of ratification. So இந்த இடத்துல வந்து the people are summoned to a special relationship with God. Summonedனா அழைக்கப்படுகிறது, தேவனோடு ஒரு விசேஷித்த உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை கர்த்தர் அழைக்கிறார். அதான் சம்மண்ட். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் 3 statements. அது 3 ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்க முடியும். ஒன்று, ஸ்பெஷல் பொசஷன் அமாங் ஆல் பீப்புள். ஸ்பெஷல் பொசஷன் அமாங் ஆல் பீப்புள் அப்படின்னா அந்த நாட்கள்ல பல விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க, பல தேசங்கள் இருக்கிறாங்க, பல தரப்பட்ட ஜனங்கள் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விசேஷமாய் ஒரு தம்முடைய ஜனமாய் அவர் என்ன செய்யறாருன்னா தெரிந்து கொள்றார். கிங்டம் ஆஃப் பிரீஸ்ட், ஹோலி நேஷன். ரெண்டாவது, அதாவது ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த தேசம் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து அவர்களை பிரித்து எடுக்கிறார். இதுல 3 காரியம், முக்கியமான ஒரு காரியம். கவனன்ட்ல ஆண்டவர் கவனன்ட் பண்ணும்பொழுது, அதாவது உடன்படிக்கை பண்ணும்போது, அந்த உடன்படிக்கையில என்ன பண்றாருன்னா, I will be your God and you will be my people. நான் உன் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். சோ
நான் உன் தேவனா இருக்கணும், நீங்க என் ஜனமா இருக்கணும்னா அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் அல்ல. அதுல சில காரியங்கள், சில நிபந்தனைகள், சில கண்டிஷன்ஸ் என்ன செய்யுது அது இருக்குது. அது என்ன கண்டிஷன்? ஒண்ணு, நான் உன் தேவனா இருந்தால் நீங்க யாருன்னா எனக்கு, நீங்க யாருன்னா ஸ்பெஷல் பொசெஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்பெஷல் விசேஷித்த பொசெஷன்னா உடைமை. பொசெஷன் என்னது? உடைமை, பிலாங்கிங். சரி, ஆண்டவர் சொல்றாரு, யாரு வந்து எனக்கு எனக்கு வந்து விசேஷித்த உடைமையா இருப்பாங்க? யாரு? அவருக்கு கீழ்ப்படுகிற சொன்னதை செய்கிறோம். ஓகே, அவர் கீழ்ப்படிக்கிற சொன்னது. அதாவது யாரு அவருக்கு விசேஷித்த உடைமையா இருப்பாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். சரி, அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ்? அதாவது இன்னைக்கு வந்து நம் நாட்டிலேயே வந்து ஒரு உயர்ந்த அதிகாரி வந்து நம்மளை பார்த்து சொல்றாரு, இவன் என்னோட பையன்தான் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி இருக்கும்? அது வந்து வேற லெவல்ல ஒரு 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 ஆனர், நமக்கு ஒரு ப்ரிவிலேஜ். ஒரு ராஜா வந்து சொல்றாரு, இவன் என் பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா ஒரு பையன் சொல்லும் போது அதுல உள்ளடங்கிய சில காரியங்கள் பிரம்மாண்டம் வந்து நம்மளால சில நேரத்துல புரிஞ்சுக்க முடியல. ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அல்லது இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து என்ன சொல்றாருன்னா, யூ ஆர் மை வேல்யூட் பொசெஷன். சோ அந்த கவனன்ட்ல வந்து ஜஸ்ட் ஒரு கவனன்ட், நான் உன் தேவனா இருப்பேன் அப்படின்னா இல்ல. அதை டீப்பா நம்ம புரிந்து கொள்ளும் போது என்ன சொல்றாருன்னா, யூ வில் பி மை வேல்யூட் பொசெஷன். அப்படின்னா உதாரணத்துக்கு முத்திரை மோதிரம். மோதிரம் பார்த்திருக்கீங்களா? ராஜா மோதிரம் எங்க போட்டிருப்பாங்க? கை விரல்ல போட்டிருப்பாங்க. ஒரு வசனம் சொல்லுது, முத்திரை மோதிரமாக நான் உங்களை என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். நீங்க எங்க முத்திரை மோதிரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோதிரத்தை ஒண்ணு அவங்க பர்மிஷனோட கழட்ட முடியும். அப்படி இல்லாட்டி எப்படி கழட்ட முடியும்? என்னோட விரல்ல வெட்டிதான் இந்த இந்த மோதிரத்தை என்ன செய்ய முடியும்? கழட்ட முடியும். விரல்ல வெட்ட நான் விட்டுருவேனா? விட மாட்டேன். ஒண்ணு ஓடி போயிடுவேன். நிறைய பேர் தந்திருந்தாங்கன்னா ஒண்ணு ஓடிடுவேன். இன்னொன்னு நான் என்ன செய்வேன்? எதிர்த்து நிற்பேன், சண்டை போடுவேன். சோ இந்த 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 மோதிரத்தை ஏன் அனுமதி இல்லாம யாருமே எடுக்க முடியாது, யாரும் தொடக்கூட முடியாது. அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நான் உன் உள்ளங்கையில, என் உள்ளங்கையில நான் உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிறேன். நான் உன்னை வந்து யூ ஆர் மை ட்ரெஷர்டு பொசெஷன். அப்படின்னா என் அனுமதி இல்லாம உங்களை யாரும் தொடவே முடியாது. என் அனுமதி இல்லாம உங்ககிட்ட யாரும் வரவே முடியாது. என் அனுமதி இல்லாம உங்களை அடிக்கவே முடியாது, அழிக்கவே முடியாது என்கிற ஒரு மிக பெரிய ஒரு வாக்கு தத்தம் அந்த கவனன்ட்ல என்ன செஞ்சதுன்னா இணைஞ்சிரு. நான் பேசுறது கேக்குதா இல்ல விட்டு விட்டு வருதா? கேக்குது பாஸ்டர். இப்ப கேக்குது. ஓகே, ஏன்னா உங்களோட சிலர் வீடியோ வந்து ஸ்டக்காய் வர்றதுனால. ஓகே, சோ அதுலதான் இந்த ஸ்பெஷல் பொசெஷன். ஆண்டவர் சொல்றாரு, என் அனுமதி இல்லாம உங்களை யாருமே தொட முடியாது. ரெண்டாவது, கிங்டம் ஆஃப் பிரீஸ்ட். கிங்டம் ஆஃப் பிரீஸ்ட், நீங்க என்னவா இருப்பீங்கன்னா ராஜரீக கூட்டமா இருப்பீங்க. அதனாலதான் அந்த பேதுரு வந்து நிருபத்துல எழுதும் போது சொல்றாரு, யூ ஆர் அ ராயல் பிரீஸ்ட்ஹுட். பிரீஸ்டோட வேலை என்ன? ஆசாரியனோட வேலை என்ன? தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையில மத்தியஸ்தரா இருக்கிறது தான் ஒரு ஆசாரியனுடைய வேலை. சோ நீங்க வந்து முழு தேசமே என்னவாதான் இருப்பீங்க? பிரீஸ்டா இருப்பீங்க, முழு தேசமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் ஆண்டவருக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இடையில ஒரு மத்தியஸ்தரா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போது ஆபிரகாம் ஒரு வாக்கு பண்றாரு. என்னன்னா, உன் மூலமாய் எல்லா தேசங்களும் என்ன செய்யும்? எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப அதுலயே பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த ரட்சிப்பை வெறும் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும் தரல, இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் அல்ல ரட்சிப்பு, எல்லா ஜனங்களுக்கும். ஆனா அந்த ரட்சிப்பு எப்படி போகணும்னு விரும்பினார்னா, இஸ்ரவேல் ஜனத்தின் மூலமாய் போக வேண்டும் என்று விரும்பினார். மூணாவது,
அந்த அந்த கவனன்ட்ல என்ன இருக்குதுன்னா த ஹோலி நேஷன். ஹோலி நேஷன் அர்த்தம் பரிசுத்த ஒரு சந்ததி, ஒரு தேசம். அப்போ தேவனோட பிள்ளையா அல்லது தேவனுடைய ஜனமா இருக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்ன தகுதினா, யூ ஹாவ் டு பி அ ஹோலி நேஷன், பரிசுத்த ஜனமா இருக்கணும். சோ இன்னைக்கும் இதே கோட்பாடுகளை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார் நமக்கு. என்னன்னா, நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்னு சொன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கும் என்ன செய்து இருக்குது. சோ 3 காரியங்கள் அதுல பார்த்தோம். The people of Israel accepts this with the solemn affirmation. All that the Lord has spoken, we will do it. The covenant demands are set forth. So ஆண்டவர் அவங்க கிட்ட உடன்படிக்கை ஏற்படுத்திட்டார். அதை ஒரு எப்படி உடன்படிக்கை பண்ணும்போது பலி செலுத்துவாங்க, அதே மாதிரி பலி செலுத்தி அதை ஒரு சர்வீஸாகவே அவங்க பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது அந்த உடன்படிக்கையோட தொடர்ந்து வந்ததுதான் என்னதுன்னா, ஆண்டவர் கொடுக்கிற அந்த 10 கட்டளைகள். என்ன கொடுக்குறாரு ஆண்டவர்? யாத்திராகமத்துல 20ஆம் அதிகாரத்துல இருந்து 1ல இருந்து 17ஆம் வசனம் வரையிலும் ஆண்டவர் இந்த 10 கட்டளை என்ன செய்யறாருன்னா கொடுக்கிறார். இந்த 10 கட்டளை என்பது என்ன அப்படின்னா, it is a requirement that each and every one of us must do. 10 கட்டளை என்ன அப்படின்னா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. 10 கட்டளை என்னது? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. வெறும் 10 கட்டளை மட்டும் கொடுக்கல ஆண்டவர், அதோடு கூட சேர்ந்து 600க்கும் அதிகமான நியாயப்பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? 600+ laws. அதுக்கப்புறம் 10 கட்டளை. இந்த 10 கட்டளை என்ன அப்படின்னா, தேவன் மனிதன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற குணங்கள். என்னது? தேவன் மனிதன் எதிர்பார்க்கிற, நான் சொன்னேன், இந்த 10 கட்டளையை கொடுத்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கல. எப்படி ரட்சித்தார்? ஃபர்ஸ்ட் 10 கட்டளை கொடுத்தாரா, அதுக்கப்புறம் அவங்கள ரட்சித்தாரா? அடிமைத்தனத்துல இருந்து முதலாவது ரட்சிக்கப்பட்ட பிறகு கட்டளை கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எதை கொடுக்கிறாருன்னா ரட்சிப்பை கொடுத்தார். ஓகே, they were first saved by God. அதுக்கப்புறம் அந்த சால்வேஷன்ல நிலைத்து இருப்பதற்காக தேவன் அவங்களுக்கு என்ன கொடுத்தார்னா அந்த 10 கட்டளையை கொடுத்தார். சோ இன்னைக்கும் இந்த 10 கட்டளை, சில பேர் சொல்றாங்க, இன்னைக்கு உள்ள பிரசங்கியார்கள்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நம்ம நியாயப்பிரமாணத்துல இல்ல, நியாயப்பிரமாணம் நமக்கெல்லாம் கிடையாது, 10 கட்டளை நமக்கெல்லாம் கிடையாது, நம்ம கிருபையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அல்ல உண்மை. இயேசு சுவாமி சொல்றாரு, நான் இந்த நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றதான் நான் வந்திருக்கிறேன், நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றதான் நான் வந்திருக்கிறேன், அதை அழிக்கிறதுக்காக நான் வரலன்னு சொல்றாரு. இந்த 10 கட்டளையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், it is an expectation of God. எத்தனை பேரு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அந்த பொருள் தரமானது என்பதை எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? லேப் இல்லாட்டி டெஸ்டிங் லேப்ல. லேப் இல்ல டெஸ்டிங் லேப். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் போய் நம்ம டெஸ்ட் லேப்ல பட்டு வர முடியுமா? ரொம்ப நாள் வந்துச்சுன்னா அது நல்ல குவாலிட்டியா இருக்கு. கேக்கல, சாரி சொல்லுங்க. ரொம்ப நாள் அது உழைச்சதுன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஓகே ஓகே, இப்போ வர ப்ராடக்ட் எதுவுமே ரொம்ப நாள் உழைக்கல. வேற எது குவாலிட்டி டெஸ்ட் பண்ணும்போது டெஸ்டட் பாஸ்ன்னு சொல்லிட்டு வெளியில வர ப்ராடக்ட் குவாலிட்டி நம்ம நம்பலாம். ஓகே, வேற ஒரு ப்ராடக்ட் தரமானதுன்றதை எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? ஐயா, இது கம்பெனி நேம் வச்சு கண்டுபிடிக்கலாம் முதல்ல. ஓகே, பிராண்ட் நேம். வேற விலை ரொம்ப இருக்கும், ரொம்ப நிறைய விலை அதிகமா இருக்குமா?
ஓகே. அது ஒர்க் நீங்க next பண்றத பொறுத்து சொல்லலாம். அது திரும்ப ஒர்க் சொல்லுங்க, பண்றத நான் கேட்கல. அது ஒர்க் பண்றத பொறுத்து சொல்லலாம் இது குவாலிட்டியா உள்ளது அப்படின்ட்டு. ஓகே, அதுவும் ஓகே. வேற எப்படி ஒரு ப்ராடக்ட் தரமானதுன்னு கண்டுபிடிக்க முடியும்? இனிமேல் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இதை நான் சொல்ற இந்த காரியத்தை பாருங்க. இதை வந்து எல்லா ப்ராடக்ட்ல கண்டிப்பா இருக்கும். இந்தியால நிறைய பேர் இருந்தா அதை கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் அதை சஜஸ்ட் பண்ணாங்க. ஓகே, அதெல்லாம் விட அதுல வந்து ஒரு ஒரு மார்க் இருக்கும், ட்ரேட் மார்க் இருக்கும். என்னன்னா ஒரு ப்ராடக்ட் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல ISI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சீல் இருக்கும், ISO அப்படின்னு ஒரு சீல் இருக்கும். ஃபுட் ப்ராடக்ட்லாம் எடுத்தீங்கன்னா FSSAI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும். பார்த்துருக்கீங்களா அதை? ஆமா ISI, ஆமா. ISO, FSSAI என்னது ஆக்சுவலா? அது நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். அது டெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கு, அது குவாலிட்டி செக் பண்ணியிருக்காங்க. சரி, எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கு. அந்த ஸ்டாண்டர்டை வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்போ வந்து காலேஜ், ஸ்கூல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்லாம் கூட அந்த தரம் வந்துச்சு. ISO 9000 2008 அப்படின்னு சொல்லிட்டு சில சில இது எழுதியிருக்கும், அந்த இன்ஸ்டிடியூஷன் கீழேயே போட்டிருக்கும். சில ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ISI போட்டிருக்கும். சில ஃபுட்டு எந்த ஃபுட் ப்ராடக்ட்ல எடுத்தாலுமே அதுல வந்து FSSAI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருக்கும். இது எதை காண்பிக்குதுன்னா இந்த ப்ராடக்ட் வந்து கவர்மெண்டால நிர்ணயிக்கப்பட்டது, அதோடைய தரம் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் இதை உபயோகப்படுத்தலாம். ஏன்னா இது கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற அந்த ஸ்டாண்டர்டை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுக்கு. பட் நிறைய நம்ம இந்தியால எல்லாம் வந்து நிறைய ஃபேக்கா கூட வரும். ஏன்னா அது போடலன்னா ஒரு கன்சியூமர் வந்து கண்டிப்பா கோர்ட்ல கேஸே போடலாம், கன்சியூமர் கோர்ட்ல. இப்போ எந்த ஃபுட் ப்ராடக்ட்லயுமே அந்த FSSAI அது இல்லைன்னா கண்டிப்பா கன்சியூமர் கோர்ட்ல போகலாம். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி டெஸ்ட்க்கு போகாத ஒரு ஃபுட்டு, அதனால அதை விற்க கூடாது. பொதுமக்களுக்கு வந்து அது பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கு அது வந்து ப்ராப்ளம் உண்டாக்கும். அதனால அந்த ப்ராடக்ட் மேல நம்மளால என்ன கேஸே போடலாம். ஸோ ஒரு பொருளுக்கே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, ஒரு தரம் இருக்கு. நீங்க சொன்னீங்க ஒரு பிராண்ட் நேம் வச்சு நம்மளால என்ன செய்ய முடியும், அந்த தரத்தை. ஒரு காஸ்ட்லியா இருக்கும் ஒரு பிராண்ட் வந்து, காஸ்ட்லியா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா அது அது வந்து நல்ல பிராண்டுன்னு அர்த்தம். மொபைல் போன்லயே நல்ல பிராண்ட் எது? ஆப்பிள். ஆப்பிள் வந்து வாங்கவும், ஆப்பிள் ஃப்ரூட்லயும் காஸ்ட்லி, போன்லயும் காஸ்ட்லி. அதனால தான் அந்த அந்த ப்ராடக்ட்டுக்கு ஆப்பிள்னு வச்சிருக்காங்க. ஏன்னா ஆப்பிளோட ஒரு 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 கேரக்டர் அல்லது அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது வந்து ரிப்பேர் ஆகாது. அப்படி ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த கம்பெனிக்காரன் ஒண்ணு ரீப்ளேஸ்மெண்ட்டே தருவான். அதுதான் அதோடைய அவனுடைய அந்த அவனோட ப்ராடக்ட் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையே அதுதான். இப்ப இந்த ப்ராடக்ட் வந்து அது கேரண்டி பீரியட் அந்த வாரண்டி பீரியடுக்குள்ள இருந்து ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அவன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவான். அப்புறம் அவனுடைய ப்ராடக்ட் மேல அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, ஒரு தரம் இருக்கு. இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அல்லது இந்த இந்த 600+ லாஸ் எதுனா ஒரு தேவன் ஒரு மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இந்த 10 கட்டளையும் அந்த 600 நியாயப்பிரமாணங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்னா கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்ட பிறகு நம்ம எப்படி வேணா இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற கூட்டங்கள் இன்னைக்கு இருக்குது. வாட் எவர் வி டூ காட் வில் ஃபர்கிவ், காட் வில், அவர் இஸ் a God of grace அப்படின்ட்டு இல்ல. அன்னைக்கு 10 கட்டளை கொடுத்த அதே ஆண்டவர் தான் அதே கட்டளைகள் இன்னைக்கும் நமக்கு என்ன செய்யுது, பொருந்து. சோ ஒரு குவாலிட்டி கிறிஸ்டியன் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால்தான் சர்ச் மஸ்ட் பி, சர்ச்ல வந்து சர்ச் இன்னைக்கு இருக்கிற சர்ச் எப்படி இருக்கணும்னா சர்ச் வந்து குவான்டிட்டியை ஃபோக்கஸ் பண்றதை விட குவாலிட்டியில ஃபோக்கஸ் பண்ணணும். ஹலோ, டு யூ அக்ரி?
Church must focus on the quality of a Christianity, not the quantity. அதுக்காக நான் குவான்டிட்டியில வளரக்கூடாதுன்னு சொல்ல வரல. கண்டிப்பா சபைகள் வளரணும், ஆயிரங்கள் வரணும். அதே சமயத்துல குவான்டிட்டி அதிகமாக குவாலிட்டியும் என்ன செய்யணும்? ஸோ காட் இஸ் லுக்கிங் ஃபார் குவாலிட்டி கிறிஸ்டியன்ஸ் தான் இன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ வட்டாரம், இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை, ஓகே, உலகத்தோடு கூட சேர்ந்து போயிடுறாங்க. அவங்களும் இல்ல, நமக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு, நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த ஸ்டாண்டர்ட் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் நான் வரணும்னா இந்த 10 கட்டளைகளும் இந்த 600+ லாஸும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. ஆண்டவர் சில நேரத்துல நம்ம யோசிப்போம், அவர்னா ரொம்ப என்ன சொல்றது, கடினம் உள்ளவரா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அவரை காப்பாத்திட்டாரு. அதுக்கப்புறம் சட்டத்தெல்லாம் போட்டு நீங்க இப்படிதான் இருக்கணும்ன்றாரு. அப்ப நமக்கு என்ன ஃப்ரீடமே இல்லையா அப்படின்னு யோசிக்கிறோம். ஃப்ரீடம்ன்றது நம்ம எது வேணா நினைக்கிறோம், எது வேணா பண்ணலான்றது ஃப்ரீடம் கிடையாது. எது சரியானது பண்றோமோ அதுதான் ஃப்ரீடம். ஸோ the covenant demands are set forth in the 10 commandments. அந்த உடன்படிக்கையில தேவன் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்புகள் 10 கட்டளைகளிலே அடங்கி இருக்கிறது. அந்த டிமாண்ட்னா என்ன அர்த்தம்? அந்த நிபந்தனைகள். தேவன், நான் உங்க தேவனா இருக்கணும்னா அதுல நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை வைக்கிறேன். அந்த நிபந்தனை தான் என்னன்னா 10 கட்டளை. It literally means 10 words. 10 commandments என்ன அர்த்தம்னா 10 words அர்த்தம். They explain the rightful response to God who made a covenant with them. அந்த 10 கட்டளை எதை வெளிப்படுத்துதுன்னா, தேவன் மனிதர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கு நம்மளுடைய சரியான ரெஸ்பான்ஸ், சரியான பதில் என்று சொல்லலாம், ரெஸ்பான்ஸ். 10 commandments are expanded in the laws of holy living. இந்த 10 கட்டளை வெறும் 10 கட்டளையோட முடிவடையல. இந்த 10 கட்டளை நியாயப்பிரமாணங்கள்ல அது இணைஞ்சிருக்குது. ஒவ்வொரு 10 கட்டளையும் it has been divided and explained in many laws. 600க்கும் அதிகமான லாஸ்ல என்ன செஞ்சிருக்கு. இந்த 10 கட்டளை ஜஸ்ட் ஒரு சப்ஹெட்டிங்ஸ் மாதிரி தான். அது கீழே பாத்தீங்கன்னா 50, 60ன்னு சொல்லிட்டு நிறைய என்ன இருக்கும்னா லாஸ் இருக்கும், நியாயப்பிரமாணங்கள். The construction of the tabernacle and the organization of the priesthood, they enabled Israel to serve God effectively. So இதுக்கு அடுத்தது இந்த யாத்ராகமத்துல உள்ள அடுத்த கதைகள், இந்த 10 கட்டளைக்கு அடுத்தது என்ன நம்ம பார்க்க முடியும்னா, டாபர்நாக்கலை குறித்து, ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்துவது குறித்து நம்ம பார்க்கிறோம். அடுத்தது மோசே ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லி ஆசாரியர்களை நியமிக்கிறதுக்காக சொல்றார். இந்த 2 காரியம் எதை காண்பிக்குதுன்னா, இன்னும் ஆண்டவரை எந்த அளவிற்கு எஃபெக்டிவா வர்ஷிப் பண்ணலாம் என்று உதவுவதற்காக தான் அது என்ன செய்யுது. ஆராதனை நம்ம யாருக்கு பண்றோம்? ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஓகே, அப்ப ஆராதனை யாருக்கு? ஆண்டவருக்கு. ஆண்டவர். அப்போ ஆராதனை ஆண்டவருக்குரியதுன்னா அந்த ஆராதனை எப்படி பண்ணணும்? அவர் விரும்புகிறபடி செய்யணும், அதுதான் சரியானது. எக்ஸாக்ட்லி. அப்போ if worship belongs to God, worship must be done in a way that God will accept. So ஆண்டவர் இப்ப நீங்க எனக்கு தான் ஒரு ஆராதனை கொடுக்குறீங்க வச்சுப்போம் உதாரணத்துக்கு. இல்லாட்டி எனக்கு ஒரு விருந்து கொடுக்குறீங்க. ஓகே, உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு விருந்து கொடுக்குறீங்கன்னு தெரியாது, கொடுக்க போய் வச்சுப்போம். ஓகே, வாங்க கண்டிப்பா கொடுக்குறோம், வாங்க கண்டிப்பா வரும். கர்த்தருக்கு சித்தவாளா வாங்க சொல்லி எங்கன்னு சொல்லியே. ஓகே, இப்ப நீங்க எனக்கு விருந்து கொடுக்குறீங்க, நான் உங்க வீட்டுக்கு வர்றேன். எனக்கு பிடிச்ச ஐட்டமா செஞ்சு வைப்பீங்களா, பிடிக்காத ஐட்டமா செஞ்சு வைப்பீங்களா?
கண்டிப்பா அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் எதை விரும்புவாருன்னு கேட்டு விசாரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சமைப்போம். அதுதான் சரியான விருந்து. அதான் சரியான விருந்து. சிலர் கூப்பிடுவாங்க, விருந்துக்கு கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா செஞ்சு வச்சுட்டு வர விருந்தாளிக்கு பிடிக்காத ஐட்டமா இருக்கும். ஓகே, நான் எப்பவுமே நான் வர்ஷிப்ன்ற சப்ஜெக்டே டீச் பண்ணுவேன் பைபிள் காலேஜ்ல. எனக்கு ஃபேவரட்டான சப்ஜெக்ட் வர்ஷிப். இன்னைக்கு நிறைய வர்ஷிப் எப்படி ஆயிடுதுன்னா, they come to church, they want to sing a song which they like. அவங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அவங்க பாடுவாங்க. அவங்களுக்கு எப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு நாங்களும் வர்ஷிப் பண்றோம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒருபோதும் கேட்க மாட்டோம், இன்னைக்கு நான் பண்ண வர்ஷிப் ஆண்டவர் பிடிச்சிருக்கா? அப்ப நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன், நம்ம ஒரு விருந்தாளி வீட்டுக்கு கூப்பிட்டு நமக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வச்சு ஃப்ரண்ட்ல வச்சுட்டு நம்ம நல்லா சாப்பிடுறோம். விருந்தாளிய உட்கார வச்சு பாக்குறோம். அடுத்த தடவை நீங்க திருப்பி வாங்க எங்க வீட்டுக்குன்னா விருந்தாளி வருவாரா? போயா, எனக்கு பிடிக்காத சாப்பாடெல்லாம் ஃப்ரெண்ட்ல வச்சுட்டு நீங்க தான் கட்டு கட்டுனீங்க அப்படின்னு சொல்லி வரமாட்டார். வர்ஷிப் பிலாங்ஸ் டு காட். அப்போ அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன விரும்புறாரு என்பதை நம்ம செய்யறதுதான் சரியான ஆராதனை. அதுதான் ஆண்டவர் இங்க எதிர்பார்த்தாரு. இந்த எக்ஸடஸ்லயும் லேவியர் ஆகமத்திலையும் நம்ம என்ன படிப்போம்னா, ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஆராதனைய நம்ம அவர் விரும்புகிறபடி செஞ்சாதான் அது அவருக்கு விருப்பமா இருக்கும். சோ அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தினார். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஆசாரியர்களை ஏற்படுத்தினார். லேவியர் ஆகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா, ஒருத்தர் காணிக்கையை கொண்டு வந்து பலியை செலுத்த வரும்போது எப்படி செலுத்த வேண்டும் என்பத A to Z டீட்டெயிலா சொல்லுவார். ஏன்னா காணிக்கை செலுத்தினாலும் சரி, பலி செலுத்தினாலும் சரி, அது மனிதர்களுக்காக செலுத்தல, அது கர்த்தருக்கு செலுத்துறதுனால அவருக்கு நம்ம கொடுக்கறதுனால அவருக்கு எப்படி விருப்பம், அவருக்கு எப்படி கொடுத்தா அவர் விரும்புவார் என்பதை அவரே சொல்லியிருப்பார். So they enabled Israel to serve God effectively. அடுத்தது, the 10 commandments constitute the introduction to the whole covenant. What we see in the following chapters and the books of the Pentateuch is only an expansion of Decalogue. Decalogue na 10 words. Deca na 10. Log na logos means words. So யாத்ராகமம் லேவியராகமத்துல எல்லாமே என்ன பார்ப்போம்னா, இந்த 10 கட்டளையுடைய எக்ஸ்பான்ஷனா விரிவாக்கத்தை தான் நம்ம 600க்கும் மேற்பட்ட நியாய பிரமாணங்களா என்ன செய்வோம்னா பார்ப்போம். சரி, அதை நம்ம இப்ப பாக்குறோம். என்னன்னா, நம்பர் 1, the subject deals within the Decalogue are number 1, foreign gods, images, name of God, Sabbath. 10 கட்டளை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? 10 கட்டளை தெரியுமா? மனப்பாடம் தான் தெரியணும். இந்த 10 கட்டளைய இயேசு புதிய ஏற்பாட்டுல 2 கட்டளையா மாத்திட்டார். 10 கட்டளை ஆண்டு எப்படி மாத்தினார்னா 2 கட்டளையா மாத்திட்டார். அது எப்படி 2 கட்டளை? சோ புதிய ஏற்பாட்டுல 2 கமாண்ட்மெண்ட் தான் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல எத்தனை கமாண்ட்மெண்ட்? 10. புதிய ஏற்பாட்டுல எத்தனை? 2. அந்த 2 இயேசு சுவாமி எப்படி கம்ப்ரைஸ் பண்ணிட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் லவ் த லார்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆவியோடும், முழு சிந்தனையோடும் அன்பு கூறுவாயாக. லவ் த லார்ட் யுவர் காட். த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் லவ் த லார்ட் யுவர் காட். இதுக்கு ஒப்பனையா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவெனில், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. லவ் யுவர் நெய்பர்ஸ் as yourself. இது 2வது கட்டளை. சோ பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் 10 கட்டளைய எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கிறாரு. சோ இந்த 10 கட்டளையில ஃபர்ஸ்ட் 4 கட்டளை எதோட சம்பந்தப்பட்டதுன்னா தேவனோடு சம்பந்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் 4 எதோட சம்பந்தப்பட்டது? தேவனோடு சம்பந்தப்பட்டது. அது என்னது? என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாய் இருக்க வேண்டாம். அடுத்தது, சொரூபத்தை என்ன செய்யக்கூடாது? do not do idol worship. விக்கிரகத்தை வணங்காத. 3வது, என் நாமத்தை வீணில் என்ன செய்யாத? வணங்காதிருப்பாயாக. 4வது, Sabbath day. Remember the Sabbath day and make it holy. இந்த 4 கட்டளைகளும் யாரோட சம்பந்தப்பட்டது?
தேவனோடு தேவனோட சம்பந்தப்பட்டது. தேவனோட சம்பந்தப்பட்டது. அப்போ புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் வந்து 10 கட்டளை, நிறைய பேர் நினைப்பாங்கன்னா 10 பெருசா 2 பெருசா? நம்பர்ல நான் 10 தான் பெருசு. 10 தானே பெருசு. சோ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, போ பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளை இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் பின்பற்ற. 10 கொடுத்திருக்கிறாரு இயேசு ஆண்டவர். புதிய ஏற்பாட்டுல பாருங்க வெறும் 2 ஆகிட்டாரு. 10 ஃபாலோ பண்றது ஈஸியா, 2 ஃபாலோ பண்றது ஈஸியா? 2. ஆனா நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. அந்த 2ல ஆண்டவர் 10 என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்துட்டார். when you love God you will never worship other gods. when you love God, நீ ஆண்டவரை நேசிச்சா அதை எப்படி நேசிக்கணும்? பாதி இருதயத்தோடும், பாதி ஆத்மாவோடும், கால்வாசி பலத்தோடும், அப்புறம் சிந்தையோடும், அரை சிந்தையோடும், இல்ல எல்லாமே எப்படி ஃபுல். சோ ஆண்டவரை நம்ம நேசிச்சோம் அப்படின்னா, நம்பர் 1, நான் அந்நிய தேவர்களை வணங்க மாட்டேன். ஆண்டவரை நான் நேசிச்சேன்னா விக்கிரகங்களை வணங்க மாட்டேன். ஆண்டவரை நான் நேசிச்சேன்னா நான் வந்து ஆண்டோடைய நாமத்தை வீணில நான் சொல்ல மாட்டேன். நான் ஆண்டவரை நேசிச்சேன்னா நான் ஓய்வு நாளை நான் அனுசரிப்பேன். அன்னைக்கு ஆண்டவரை நான் ஆராதிப்பேன். திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆண்டவர் வந்து இயேசு சாமி என்ன பண்ணாருன்னா அந்த நாளை ஒண்ணாக்கிட்டார். லவ் த லார்ட் யோர் காட். அடுத்த 6 என்னன்னா, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறர் மனைவியோ பொருளையோ இச்சையாதிருப்பாயாக. இதெல்லாம் எப்போ நம்ம இதெல்லாம் பாருங்களேன். see first 4 is between you and God, நமக்கும் ஆண்டவருக்கும். அடுத்த 6 நமக்கும் நெய்பருக்கும். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, love yourself as you love your neighbors as yourself. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. சோ நான் என்னிடத்துல அன்பு கூர்ந்தேன்னா நம்பர் 1, நான் பிறனிடத்துல என்ன செய்வேன்? அன்பு கூறுவேன். தாய் தகப்பனையும் அன்பு கூறுவேன். அடுத்தது, நான் மர்டர் பண்ண மாட்டேன். when I love myself, when I love my neighbors, நான் என்ன செய்ய மாட்டேன்? கொலை செய்ய மாட்டேன். நான் அடுத்தவங்களை நேசிச்சா விபச்சாரம் பண்ண மாட்டேன். நான் அடுத்தவங்களை நேசிச்சா திருட மாட்டேன். நான் அடுத்தவங்களை நேசிச்சா பொய் சாட்சி சொல்ல மாட்டேன். நான் அடுத்தவங்களை நேசிச்சா நான் இச்சிக்க மாட்டேன். ஆண்டவர் இந்த 6ஐயும் ரொம்ப ஆழமான ஒன்று இது. when we love someone we respect them. நம்ம அவங்க வாழ்க்கை, அவங்க ஜீவனை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். நம்ம கொலை செய்ய மாட்டோம். அடல்ட்ரி, விபச்சாரம். அடுத்தது பாத்தீங்கன்னா தெஃப்ட்னா என்னது? திருடுறது. ஏன் திருடக்கூடாது சொல்றாரு ஆண்டவர்? அது இன்னொருத்தங்களுடைய பொருள், நமக்கு உரியது அல்ல, என்னுடையது அல்ல. என்னுடையது அல்ல. அதுல முக்கியமான ஒரு பாடம் என்னன்னா, be content with what you have. நம்ம கிட்ட இருக்கிறதுல வச்சுட்டு நம்ம மன திருப்தியா இருக்கணும். அதுதான் அதுக்கு அர்த்தம். அடுத்து ஐயோ அது இருக்குது, ஏன் திருடுவோம்னா, ஒருத்தங்கிட்ட இருக்குது நம்ம கிட்ட இல்ல அப்படின்னும் போது நம்ம அதுல வந்து கண்டென்ட்டா இல்லை. கண்டென்ட்னா போதும் என்கிற மனப்பான்மை. போதும் என்கிற, அதான் பவுல் சொல்றா பாருங்க, போதும் என்கிற மனப்பான்மை நமக்கு என்ன செய்யணும்? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. போதும் என்கிற மனப்பான்மை உடையவர்களா இருக்கணும். சோ அது கூட அடுத்தவனை நேசிக்கிறது இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஃபால்ஸ் விட்னஸ், பொய் சொல்லக்கூடாது. கவர்ட், இச்சிக்க கூடாது. இச்சிக்கிறதும் என்னன்னா, அதுல வந்து டு நாட் கவர்ட் அனதர் நெய்பர்ஸ் வைஃப். என்னது? மனைவியை கூட இச்சிக்க, அடுத்தவன் மனைவியை இச்சிக்க கூடாது, அடுத்தவன் பொருளை இச்சிக்க கூடாது. அதுல கூட என்ன அர்த்தம்னா, உன் மனைவி உனக்கு இருக்கிறாங்கன்னா அதுல நீ திருப்தியா இருன்னு அர்த்தம். அடுத்தவன் மனைவி இச்சிக்காதுன்னா என்ன அர்த்தம்னா, திருப்தி இல்லாததுனாலதான் என்ன செய்வோம்? விபச்சாரம் ஏன் பண்றாங்க? they are not happy with their family life. அதனால அடுத்தவன் இன்னும் இச்சிக்கிறது, ஆசைப்படுறது, விருப்பப்படுறது, தங்களுக்கு இருக்கிற அந்த காரியத்துல அவர்களால் திருப்தி அடைய முடியவில்லை. அதனாலதான் ஆண்டவர் இதெல்லாம் ஏன் இதை கொடுக்குறாருன்னா, இதுக்கு முன்னாடி இதெல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க ஜனங்க.
கொலை செய்யறதுனா பாவம் தெரியாம இருக்கலாம். அடுத்தவனோட மனைவி இச்சிக்கிறதுனா பாவம் தெரியாம இருக்கலாம். அதனாலதான் பாருங்க, இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆண்டவர் வந்து ரொம்ப நேர்த்தியா அந்த அந்த லேவியராகம புஸ்தகத்துல எழுதியிருப்பாரு. இப்படி செய்யணும், இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. ஒவ்வொரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஆண்டவர் அதுல எழுதியிருப்பாரு. யார் கூட பண்ணக்கூடாது, யார் கூட இருக்கக்கூடாது, யார் கூட இருக்கக்கூடாது. ஏன் அதை பண்றாரு? அதுக்கு முன்னாடி ஜனங்கள் அதை தெரியாம இருக்கலாம், அறியாம இருக்கலாம். சரி, அதாவது லோத்தோட பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனோட கூடவே வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வைத்துதான் அவர்களுக்கு சந்ததி வந்தது. அதுல இருந்து வந்த சந்ததி தான் மோவாபியர்களும் அம்மோரியர்களும். ஆண்டவர் வந்து அந்த சந்ததியை சபிஸ்டார். ஏன்னா அந்த நாட்கள்ல அந்த டைம்ல மேபி அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சோ அதை நீ தொடர்ந்து செய்யக்கூடாது, நீ அறியாமையிலே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி காரியங்களை கொலை செய்யறது தப்பு. காயின் கொலை செஞ்ச அவனுக்கு தெரியாம வந்துடும். சோ எல்லாத்தையுமே ஆண்டவர் தெளிவா எது தப்பு, எது சரி, எது தப்பு, எது சரி என்பதை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு, போதித்தாரு. He taught them what is the expectation of God. தேவன் அந்த ஜனங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் 10 கட்டளையை மீறினாலும் நியாயப்பிரமாணங்களை மீறினாலும் தண்டனை என்ன சொல்லுங்க? ஐயா புரியல, நீங்க கேள்வி புரியல. 10 கட்டளையை மீறினாலும் சரி அல்லது நியாயப்பிரமாணங்களை மீறினாலும் சரி, அதுக்கு என்ன தண்டனை? சிதறடிக்கப்படுவார்கள். சிதறடிக்கப்படுவார் இல்ல. நான் என்ன மீன் பண்றேன்னா, இப்ப இஸ்ரேல் ஜனங்க இருக்கிறாங்க, அவங்க ஒரு இந்த 10 கட்டளை மீறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தண்டனை தருவாங்க? நியாயப்பிரமாணத்தின்படி மரண தண்டனை. மரண தண்டனை. அவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். சில 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 தண்டனை வந்து கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இயேசு சுவாமி மேல வச்ச ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன? தேவன் என்று தேவதூஷணம், தன்னை தேவன் என்று சொல்கிறார். தேவதூஷணம். அடுத்தது இயேசு சுவாமி மேல வச்ச மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கல. ஓய்வு நாள்ல பரிசுத்தமா இல்ல, ஓய்வு நாள்ல வேலை செஞ்சுட்டாரு. என்ன வேலை செஞ்சாரு? சுகப்படுத்தினார். சுகப்படுத்தினார். சோ இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இயேசு சுவாமியும் அவர் செஞ்ச காரியங்கள், அப்புறம் அந்த 10 கட்டளையுடைய அந்த அந்த என்ன சொல்றது, அந்த அந்த 10 கட்டளையுடைய அந்த தீவிரத்தன்மை, அதாவது the seriousness of the 10 commandments and the laws வந்து நமக்கு தெரியாது. இப்போ ஏன் நமக்கு தெரியாது? நம்ம அதுக்கு கீழே இல்ல. நமக்கு அது கீழே இல்லைன்றதை விட நம்ம அதை பின்பற்றல. நம்ம வந்து நிறைய கிறிஸ்தவர்கள் அதனால்தான் ஜாலியா சுத்தினுக்குறாங்க. சரி, ஆனா கர்த்தர் அந்த நாட்கள்ல இந்த 10 கட்டளையை கொடுக்கும்போது சரி, நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் கொடுக்கும்போது அதுக்கு தண்டனை ரொம்ப சிவியரா வச்சிருந்தார். ஒரு முறை ஊசா தாவீது வந்து அந்த ஆசரிப்பு கூட அந்த உடன்படிக்கை பெட்டிய ஒரு புது மாட்டு வண்டியில கொண்டு வரும்போது அது கீழே விழுந்துரும். கீழே விழ போகும்போது ஊசா அதை என்ன செய்வார்னா தடுத்து நிறுத்துவார். தடுத்த உடனே என்ன ஆகும்? கர்த்தர் அவரை கொஞ்சினார். அவர் என்ன பண்ணாரு? தட்டி கொடுத்தார். கர்த்தர் என்ன பண்ணாருன்னா தட்டி எல்லாம் கொடுக்கல, கர்த்தர் அதே இடத்துல அவன் அடிச்சிட்டார். அவன் இறந்துட்டான் அந்த இடத்துல. ஏங்க அவன் சாகணும்? அந்த டைம் நல்லா தானே செஞ்சான். ஆனா அதுல ஏன் ஆண்டவர் அவ்வளவு வைராக்கியமானவரா இருந்தாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சரி, ஆக்சுவலா அந்த தப்பு பண்ணதே தாவீதுதான். தாவீதைதான் கண்டிப்பா ஆண்டவர் அடிச்சிருக்கணும். ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்தையும் சரி, இல்ல அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது அதை வந்து யாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
மாட்டு வண்டியில வச்சு எடுத்துட்டு வரக்கூடாது. அதுக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற லேவியர்கள் தான் அதை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்பது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. அவங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு தெரியும். இன்னொன்னு, அந்த குறிப்பிட்ட லேவியர்களை தவிர வேற யாருமே என்ன செய்யக்கூடாதுன்னா அதை தொடக்கூடாது. ஆனால் இவங்க என்ன பண்ணானுங்க, ஊசாக்கு அது தெரியும், தாவீதுக்கு அது தெரியும். அவரு என்ன நினைச்சுக்கிட்டாரு, ஆண்டவருக்காக நான் ஒரு புதிய ஒரு 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 கார்ட், ஒரு புல்லக்கார்ட், ஒரு மாட்டு வண்டியை செஞ்சு கொண்டு போகும்போது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா எனக்காக பாடுறாங்க, புது மாட்டு வண்டியை கொண்டு வரான்டா அப்படின்னு யோசிச்சிருப்பாருன்னு தாவீது நினைச்சிருப்பாரு. ஆனா ஆண்டவர் நினைச்சாரு, டேய் உனக்கு தெரியாதா நான் என்ன விரும்புறேன், நான் எதை சொன்ன உங்ககிட்ட, நீ கீழ்ப்படியாம போனா நான் நீ செய்யறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போறது பூம்பும் மாடு கிடையாது நானு அப்படின்னு சொல்றதுக்காக தான் அநேக முறை ஆண்டவர் வந்து இந்த 10 கட்டளையும் சரி நியாய பிரமாணங்களை மீறும் பொழுது தண்டனையை வந்து ஆண்டவர் சிவியரா வச்சிருந்தார். அதாவது நான் ஏற்கனவே சொன்னதுன்னு நினைக்கிறேன் இந்த கதை. 10 கட்டளையில உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகன்னு இருக்கு. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணலன்னா கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்பது நியாயப்பிரமாணம், மோசே நியாயப்பிரமாணம் சொல்றது. அதனாலதான் பிள்ளைகள் வந்து ரொம்ப பயபக்தியா இருப்பாங்க இஸ்ரவேல் கலாச்சாரத்துல. அதனாலதான் 10 அந்த ஆண்டவர் சொல்ற ஒரு ஓமையில, கெட்ட குமாரன் ஓமையில குமாரன் திருப்பி வரும்போது அப்பா போய் ஓடி போய் கட்டி பிடிப்பாரு. காரணம் என்னன்னா, அந்த நாட்கள்ல இவன் திரும்பி வரும்போது கல்லறிந்து கொல்லணும்ன்ற நியாயப்பிரமாணம் சொல்லுது. அதனால கல்லடி யாரு இருக்குன்னா அவங்க அப்பாவுக்கு தான் விழும். காப்பாத்துறதுக்காக ஓடி போனார். சோ இந்த 10 கட்டளை எதை காண்பிக்குதுன்னா, இட் டாக்ஸ் அபவுட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் காட். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஒரு தகுதி அல்லது ஒரு தரம். கிறிஸ்தவர்கள் கிட்ட இருந்து, இஸ்ரவேல் ஜனத்துக்கிட்ட இருந்து தேவன் எதிர்பார்த்தது ஒரு தரம், ஒரு குவாலிட்டி. அதனாலதான் ஆனதுனார், நீ மத்த ஜனங்களுக்கும் இந்த ஜனங்களுக்கும் மத்த ஜனங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும், நீ வந்து அவங்கள போல இருக்கக்கூடாது என்று சொல்லி 10 கட்டளையை கொடுத்தார். The laws may be grouped as. அடுத்தது இந்த நியாயப்பிரமாணங்கள் வந்து 3 கேட்டகரியா பிரிஞ்சிருக்கு. எத்தனை கேட்டகரியா பிரிஞ்சிருக்குன்னா 3 கேட்டகரி. நிறைய பேர் சொல்றாங்களே இப்போ நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லைன்ட்டு. ஆனா அது இல்லை, நமக்கு இன்றைக்கும் சில நியாயப்பிரமாணங்கள் இருக்கு. என்னது அப்படின்னா, மொத்தமா இந்த நியாயப்பிரமாணங்கள் 600க்கும் அதிகமான நியாயப்பிரமாணங்கள் 3 கேட்டகரியா பிரிஞ்சிருக்கு. ஒண்ணு சிவில் லாஸ். என்னது? சிவில் லாஸ். சிவில் லாஸ் தான் என்னது? இப்போ ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து ஒவ்வொரு சிவில் லா இருக்கு. இப்ப இந்தியா நாட்டுக்கு என்று சொல்லி ஒரு சிவில் லா திட்டங்கள் இருக்கு, சட்டத்திட்டம் இருக்கு. இப்ப ஒருத்தரோட லேண்டை வந்து நம்மளால அபகரிக்க முடியாது. ஏன்னா சிவில் லால வந்து நம்ம போய் என்ன செய்யலாம்னா கோர்ட்ல ஃபைல் பண்ணி நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு சிவில் இப்போ வந்து இந்தியன் பீனல் கோட் ஐபிசி செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்கு. இப்போ ஒருத்தன் தவறு பண்ணிட்டான் அப்படின்னா அந்த தவறை வந்து 2 கேட்டகரியா பிரிக்க முடியும். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சிவில் அண்ட் கிரிமினல். வெரி குட், கரெக்ட். 2 தான். ஒண்ணு வந்து சிவில், ஒண்ணு வந்து கிரிமினல். சிவில் லா எதை சம்பந்தப்பட்டதுன்னா, நில அபகரிப்பு, நிலத்தை வந்து எடுத்துட்டாங்க, அடுத்தவன் ஆக்கிரமிச்சிட்டான், அப்படி போன்ற சில திட்டங்கள் இருக்கு. கிரிமினல்ன்றது உங்களுக்கு தெரியும், யாரையாவது நம்ம தாக்குறோம், அடிக்கிறோம், கொலை பண்றது, இது எல்லாமே எதுல வரும்னா கிரிமினல் லா வரும். சில நேரத்துல சில ப்ராப்ளம்ஸ் வந்து 2மே வந்துடும். சிவில் பிளஸ் கிரிமினல் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரொம்ப தண்டனை ஜாஸ்தியா இருக்கும். ஸோ சிவில் லாஸ் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு அன்னைக்கு ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்காகவே கொடுத்தார். என்னன்னா சில சட்டத்திட்டங்கள், அதாவது இவனோட நிலத்தை நீ எடுக்கக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாஸ் இருக்குது. ஸோ சிவில் லாஸ் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்தது. 2வது லா வந்து செரிமோனியல் லா. இது என்னது செரிமோனியல் லா அப்படின்னா, செரிமனி என்று சொல்லும் போது சடங்காச்சாரம். செரிமோனியல் லா என்பது எதுல வரும்னா, ஆண்டவரை ஆராதிக்கிறதுல செய்யக்கூடிய சில நியாயப்பிரமாணங்கள். உதாரணத்திற்கு இப்போ நமக்கு வந்து பலி செலுத்துகிற வழிமுறை இருக்குதா? இல்ல இல்ல.
அப்போ இந்த செரிமோனி எல்லாம் நமக்கு பொருந்துமா? நமக்கு ஒத்து வராது, பொருந்தாது. நமக்கு பொருந்தாது. நிறைய செரிமோனியல் லாஸ் இருக்குது. நீங்க லேவியராகமத்துல எழுதி வாசித்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு ஸ்திரீ ஆனவள் இந்த பீரியட்ஸ் டைம்ல இது பண்ணணும், பீரியட்ஸ் டைம்ல 7 நாள் தனியா இருக்கணும், 21 நாள் வரக்கூடாது, வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய லாஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்திரீ வந்து ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தால் இத்தனை மாசம் இதுக்கு வரக்கூடாது, அதாவது தேவாலயத்துக்கு வரக்கூடாது, அந்த காரியங்களை தொடக்கூடாது. அதே மாதிரி பெண் பிள்ளையை பெற்றெடுத்தா இத்தனை நாள், அந்த மாதிரி வாசிச்சிருக்கீங்களா? நிறைய இருக்கு. இதெல்லாமே இப்ப நமக்கு இருக்குதா? இல்ல. சோ 2 லாஸ் நம்ம பார்த்தோம். ஒண்ணு சிவில் லா, இன்னொன்னு செரிமோனியல் லா. இந்த 2 லாவுமே வந்து இப்போ நமக்கு பொருந்தாது, இப்ப நமக்கு அப்ளை ஆகாது. ஆனால் 3வது ஒரு லா இருக்கு. அது என்னன்னா த மாரல் லா. இந்த மாரல் லான்றது என்னன்னா, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, பெற்றோர்களை கனம் பண்ணுவாயாக. இதெல்லாம் என்ன லா? மாரல் லா. சோ 2 லா, சிவில் லாவும் செரிமோனியல் லாவும். சிவில் லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் பொருந்தும். செரிமோனியல் லா நீங்க வந்து உபாகமத்துல சில வசனங்களா வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி லேவியராகமத்துல சில வசனங்கள்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது டு நாட் ஈட் போர்க், டு நாட் ஈட் போர்க் வாசிச்சிருக்கீங்களா? லேவியராகமம் 11:7. ஏன் நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா கிறிஸ்டியன்ஸ்? சாப்பிடலாம். சாப்பிடலாம். சில கிறிஸ்டியன் சொல்லுவாங்க சாப்பிடக்கூடாது. சில சவுத் இந்தியா, நான் இருக்கிற இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன் அப்படி கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏன்னா இயேசு சாமி துரத்தினாரு பாருங்க அசுத்தாவிகள் 6000 பிசாசுகளை. அந்த அந்த லேகியோன் எல்லாமே 2000 பன்னிக்குள்ள போச்சுல, அதனாலதான் சாப்பிட விட. அட கடவுளே, அந்த பன்னி வேற பன்னி, அது செத்து போச்சு கடல்ல விழுந்து. நிறைய பேருக்கு, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியவே தெரியாது பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது. ஏன் சாப்பிடக்கூடாது? லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. அது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த இறைச்சியை சாப்பிடும்போது அவர்களுக்கு வயிற்றுல சில பிரச்சனைகள் உண்டாகி அவங்க மரித்து போகிறதுக்கான சூழ்நிலை வரும். அதனால ஆண்டவர் அவர்களுடைய ஹெல்த் குறித்து கன்சர்னா இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பிக் வந்து கானானியர்களுடைய ஒரு சேக்ரட் அனிமல், கானானியர்கள் வழிபடுகிற ஒரு தெய்வத்திற்கு படைக்கப்படுகிற ஒரு 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 மிருகம் தான் இந்த பன்னி. அதனாலதான் ஆண்டவர் இதை நீ சாப்பிடாதுன்னு சொன்னாரே தவிர 6000 பிசாசுகள் உள்ள பூந்ததுனாலதான் ஆண்டவர் சாப்பிட கூடாதுன்னு சொன்னார் பாருங்க, அது கிடையாது. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஓகே, சோ இதெல்லாம் வந்து செரிமோனியல் லாஸ்ல வரும். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சிவில் லாஸும் செரிமோனியல் லாஸும் இயேசு சுவாமி சிலுவையில மரித்து அவர் அந்த எண்ணிக்கை அந்த இயேசு சுவாமி சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி அந்த திரைச்சீலை 2ஆ கிழிஞ்சதோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு செரிமோனியல் லா. அதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து தேவாலயம் கட்டப்பட வேண்டும், எருசலேம்ல தேவாலயம் கட்டுறதுக்காக ஜோம் பண்றீங்களா? ஜோம் பண்ணாதீங்க, ஏன்னா வேஸ்ட். ஏன்னா மத்த கிறிஸ்தவர்கள் இன்னும் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்ரவேலுக்கே போய் ஜோம் பண்றாங்க. எதுக்குன்னா ஆண்டவரே தேவாலயம் கட்டணும். அவன் ஒண்ணுமே புரியல. ஏன்னா எதுக்கு தேவாலயம் கட்டணும்னு யூதர்கள் இன்னும் முயற்சி பண்றாங்கன்னா, தேவாலயத்துல மட்டும்தான் அவனால பலி செலுத்த முடியும். அப்போ பலி செலுத்தணும்னு எதிர்பார்க்கிறான், பலியை திருப்பி கொண்டு வரணும்னு விரும்புறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இனி தேவை கிடையாது பலி. ஒரே தரம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவர் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் ஒரு தரம் முழு உலகத்துக்காக என்ன பண்ணிட்டாரு, அவர் மரித்து போயிட்டார். சோ ஆகவே செரிமோனியல் லாஸும் அதுக்கப்புறம் இந்த சிவில் லாஸும் முடிஞ்சு போச்சு. டெம்பரவரி. அடுத்த சென்டென்ஸ் சொல்லுது பாருங்க, the civil and ceremonial laws are temporary in nature. The civil laws that relate to administration of a particular people may not be applicable to other nations. See, இந்தியாவுக்கு சொல்லப்படுகிற
சில சட்டத்திட்டங்கள் ஸ்ரீலங்கால பொருந்தாது, அல்லது பாகிஸ்தான்ல பொருந்தாது, அல்லது நேபாள் தேசத்துல பொருந்தாது. அதே போலதான் இஸ்ரேவேலுக்கு என்று சொல்லப்பட்ட சில சட்டத்திட்டங்கள் நமக்கு அது என்ன செய்யாது, பொருந்தாது. அடுத்தது, the ceremonial laws were only a shadow to what was coming in the fulfillment of Jesus and his death. ஏன் இந்த செரிமோனியல் லா ஆண்டவர் கொடுத்தார்? செரிமோனியல் லான்றதுனா என்னன்னா, பலி செலுத்துகிற ஒரு வழிமுறை. என்ன வழிமுறை? பலி செலுத்துகிற வழிமுறை. அந்த பலி செலுத்துறதுல என்ன பார்த்தோம்? ஒருத்தன் கொண்டு வரணும், ஒரு ஆடை வெட்டணும், அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை, அதாவது ஆசாரியன் வந்து அந்த அந்த ஆட்டை பழுது பார்ப்பாரு, அப்புறம் கொண்டு வந்தவனே அதை வெட்டுவான். அந்த ரத்தத்தை எடுத்து ஆசாரியன் என்ன செய்வார்னா கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல, அந்த கிருபாசனத்தின் மேல என்ன பண்ணுவார்னா தெளிப்பார். இது எதுக்குன்னா, இது வந்து வரப்போகிற ஒரு பெரிய ஒரு பலிக்கு இது வந்து ஷேடோவா இருக்குது. ஷேடோனா என்னன்னா நிழலா இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இந்த 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 பலி செலுத்துகிற ஒரு பலியை ஏற்படுத்தினார் அப்படின்னா, பிரதானமான ஒரு பலி வரப்போகுது. அந்த பிரதானமான ஒரு பலி வர வரையிலும் இந்த வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு ஷேடோவா, ஒரு நிழலா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்பதுக்காக தான் ஆண்டவர் அதை என்ன பண்ணார்னா ஏற்படுத்தினார். The moral laws are applicable to any person or people at any time, as they constitute the conduct of a people or a person following the God of Israel. So ரெண்டு லா வந்து இப்போ கிடையாது, ஆக்டிவ்ல இல்லை, அதெல்லாம் அவுடேட் ஆயிடுச்சு. ஆனா ஒரு லா இன்றைக்கும் ஆக்டிவா இருக்கு. அது என்ன லானா? மாரல் லா. அதனாலதான் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும். அது வந்து அந்த லா வந்து இன்னைக்குமே என்ன செய்யல, அவுடேட் ஆகல. இன்னைக்குமே எப்படி இருக்குது அந்த லா? ஃபுல் ஆக்டிவ்ல இருக்குது. அப்ப சர்ச் எப்படி இருக்கணும்? கிறிஸ்டியன்ஸ் எந்த லா ஃபாலோ பண்ணும்? மாரல் லா. மாரல் லா வந்து பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டுல மாரல் லா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. எப்படி தெரியுமா? ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு சொன்னாரு. புதிய ஏற்பாட்டுல நீ அப்படி யோசிச்சாலே முடிஞ்சிச்சுரா கதைன்ற. அப்ப எது ஸ்ட்ராங்கு? மாரல் லா வந்து அப்டேட் ஆயிடுச்சு. மாரல் லா என்ன ஆயிடுச்சு? செரிமோனியல் லாவும் அந்த சிவில் லாவும் அவுடேட் ஆயிடுச்சு. ஆனா மாரல் லா வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அப்டேட் ஆகிதான் ஆண்டவர் வந்து பயங்கரம். அதாவது பழைய ஏற்பாட்டுல இந்த ஒரு லா இருக்குது, மாரல் லா. என்னன்னா, ஐ திங்க் இட்ஸ் டியூட்ரானமி 22:5. டியூட்ரானமி 22:5 நினைக்கிறேன். என்னன்னா, men should not wear women clothing, women should not wear men clothing. தெரியுமா அந்த வசனம்? ஆண்கள் ஸ்திரீயின் உடை அணியக்கூடாது, பெண்கள் ஆண்களுடைய உடைய அணியக்கூடாது. தெரியுமா அது உங்களுக்கு? ஏன்ட்டு அணியலாம அணியக்கூடாது. அப்ப பெண்கள் எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போறாங்களே, ஓகேவா? அந்த மறுபடியும் இப்போ இந்த அதான் பழைய உடன்படிக்கையில இருக்கிற காரியங்களை முழுவதுமா நம்ம எடுக்க முடியாது, எடுக்க தேவையில்லை. அப்ப இது என்ன அர்த்தம் இதுக்கு? பெண்கள் ஆண்களுடைய அணியக்கூடாது, ஆண்கள் பெண்களுடைய அணியக்கூடாது. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னாரு? வித்தியாசத்தை வித்தியாசத்தை ஏற்படுத்துவா. அப்ப இன்னைக்கு பெண்கள், நீங்க வெளிநாட்டுல போனீங்கன்னா எல்லா பெண்களும் ஆண்கள் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க, கோட் ஷூட் தான் போட்டிருப்பாங்க. நம்பர் 1, இது வந்து பேண்ட் ஷர்ட்டை குறிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகே, பெண்கள் ஆண்களுடைய அணியக்கூடாது, ஆண்கள் பெண்களுடைய, பொதுவாகவே ஆண்கள் பெண்களுடைய அணியில அப்படின்னா நம்ம சாரி தான் கட்டு போனோம், இல்லை சுடிதார் போட்டு போனோம், அது செய்யல. ஆனா பெண்கள் மட்டும் ஆண்களுடைய என்ன செய்யறாங்க, அணிகிறாங்க. டிஷர்ட்டு, ஷர்ட்டு, பேண்ட்டு அப்படின்ட்டு. அது ஆக்சுவலா ஷர்ட்டு பேண்ட் அதெல்லாம் குறிக்கல. ஏன்னா மோஸ்ட்லி அதை எழுதும் போது அந்த டைம் பேண்ட் ஷர்ட்டே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்ப அவர் எந்த ட்ரெஸ்ஸை குறிச்சிருப்பாரு?
மேபி கேரக்டர் வைஸ்ல அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கலாம். கேரக்டர் இது வந்து பயங்கர அலிகரி. இது அலிகரிலாம் உள்ளால இல்ல. ஆக்சுவலா அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு, ஏன் இந்த இந்த சட்டத்தை, ஏன் இந்த இந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார் ஆண்டவர் சொன்னார்னா, அந்த நாள்ல ஒரு காரியம் நடந்துட்டு இருந்தது. என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா, விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க ஜனங்க. இஸ்ரேல் ஜனங்க விபச்சாரம் எப்படி பண்ணாங்கன்னா, ஒரு விபச்சாரியோட வீட்டுக்கு ஒரு ஆண் போகும்போது ஒரு ஆணோட உடையில போனா ஈஸியா கண்டுபிடிச்சுறாங்க உள்ள போனது ஆணுன்ட்டு. அதனால அவன் என்ன பண்ணான்னா, ஒரு ஸ்திரீயோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உள்ள போவான். யார் வீட்டுக்கு? ஒரு ஸ்திரீயோட வீட்டுக்கு, விபச்சாரியோட வீட்டுக்கு. அப்ப வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஓ உள்ள போன ஸ்திரீ தான். அதே போலதான் ஆண்கள் பெண்களுடைய போட்டு போவாங்க, பெண்கள் ஆண்களுடைய போட்டு போவாங்க. அப்போ என்ன தெரியணும், உள்ள போனது ஆண் தாண்டா அப்படின்னு. ஆனா யாருக்கு தெரியும் இவங்க என்ன பண்றாங்கன்றது, விபச்சாரம் பண்றாங்கன்றது யாருக்கு தெரியும்னா ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் சொல்லிட்டாரு, நீ மவனே என்னைய ஏமாத்துற, நீ இந்த ட்ரெஸ்ஸ போட்டு போன, அது தீட்டு, அது வந்து நான் வெறுக்கிறேன், அது பாவம் அப்படின்னும் போது ஒவ்வொருத்தரும் இப்ப என்ன பண்ணா பயம்தான். ஸோ பேசிக் ஐடியா என்னன்னா, டோன்ட் கமிட் அடல்ட்ரி, விபச்சாரம் செய்யாத. ஸோ அந்த அந்த இது இன்னைக்கும் தான் பொருந்தது. நம்ம ட்ரெஸ்ஸை போடுறோம்ன்றது மேட்டர் கிடையாது. ட்ரெஸ்ஸுனால இல்ல, நம்முடைய சிந்தனை பரிசுத்தமான சிந்தனையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். So moral law is still applicable even today. The expansion of moral law in the following chapters is for the holy living. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக தான் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்களுக்கு the laws. These laws would distinguish the Israelites from the surrounding nations and people. ஏன் ஆண்டவர் சட்டத்திட்டங்களை கொடுத்தார், ஏன் நியாயப்பிரமாணங்களை கொடுத்தாருன்னா, ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தார். என்னன்னா, அங்க பாரு, நீயும் அடுத்த ஜனங்களை போல இருக்காது, மற்ற தேசத்துல உள்ள அந்நிய ஜனங்களை போல இருக்காது. என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள், என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்ட என் ஜனங்கள், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, அதை நீ மெயின்டைன் பண்ணணும். சரி, இன்னைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் இதுதான். என்ன தெரியுமா, நீ உலகத்துலதான் இருக்கிற, பாவம் நிறைஞ்ச இடத்துலதான் இருக்கிற, ஆனா இந்த உலகத்துல நீ அவங்கள மாதிரி இருக்காத. கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்டை ஒருபோதும் நீ என்ன பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. சரி, ஊழியக்காரங்க, பிரசங்கியார்கள், பாஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நம்ம ஜனங்களுக்கு பிரசங்கம் எப்படி பண்ணா பிடிக்கும்னா, காதுக்கு இனிமையா பண்ற பிரசங்கத்தை விட அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போற பிரசங்கம் தான் ரொம்ப முக்கியம். பரிசுத்தத்தை பத்தி பேசுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அது பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஜனங்க வேற சர்ச்சைக்கு போனாங்கன்னா அது ப்ராப்ளம் உங்ககிட்ட இல்லை, அது அவங்க கிட்ட. ஐயோ என் விசுவாசி என்னை விட்டு ஓடி போயிடுவாங்கன்னா, யூ ஆர் கைடிங் தேம் இன்டு த ராங் பாத், தவறான வழியில நீங்க அவங்களை நடத்துறீங்க என்ற அர்த்தம். ஸோ ஆண்டவர் விரும்புகிறது இதுதான். மற்ற ஜனங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம். கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கிறிஸ்தவம் வந்து குறைஞ்சிட்டே வருது. கிறிஸ்தவத்துக்குள்ள ஜனங்க வரமாட்டேன்றாங்க. ஏன் தெரியுமா, கிறிஸ்தவத்திலேயே சாட்சி இல்லை. நான் ஊழியம் பார்க்கின்ற பகுதியில ஒரு தம்பி என்கிட்ட பேசிட்டு இருக்காரு, கிறிஸ்டியன். அந்த தம்பி, நீங்க எங்க சர்ச்சுக்கு போறீங்க, என்னை பார்த்தோன்னா நீங்க பாஸ்டரான்னு கேட்டார். ஆமா. நீங்க எங்க சர்ச்சு போறீங்க நான் கேட்டேன். இல்ல, நாங்க சர்ச்சுக்கே போறது இல்லை, என் ஃபேமிலி எல்லாம் சர்ச்சுக்கே போறது இல்லைன்னு சொன்னோம். ஏன் நான் கேட்டேன். இல்ல, எங்க எங்க பாஸ்டர் வந்து 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்படி. என்னது, பாஸ்டர் 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு? அவருக்கு இருக்கும் 50 வயசு, அதனால நாங்க யாருமே போல அந்த சர்ச்சுக்கு. இது மாதிரி பல கேஸ் இருக்குது எங்க ஏரியா, நாங்க ஊழியம் பண்ற இடத்துல. ஸோ காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் a standard from Christians. அதுக்குதான் இந்த 10 கட்டளை என்ன செஞ்சாருன்னா கொடுத்தார். These laws may be understood better in the background of the contemporary culture in the Egypt and Canaan. இந்த நியாயப்பிரமாணங்கள்ல இன்னும் அதிகமா ஈஸியா எப்ப புரிஞ்சுக்க முடியும்னா, அந்த கலாச்சாரத்துல, அந்த நாட்கள்ல உள்ள கலாச்சாரத்துல, அல்லது அந்த நாட்கள்ல உள்ள பல தேசங்களுடைய வழிமுறைகளை நான் பார்க்கும்போது இது நமக்கு ஈஸியா புரியும். அதனால்தான் சில 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 நான் சொன்ன பாருங்க, அதாவது 2 சீடை 2 சேர்த்து விதைக்க கூடாது. டியூட்ரானமி 22ல நீங்க வாசித்து பாருங்க, 2 விதமான சீடு, 2 விதமான வித்தை சேர்த்து என்ன செய்யக்கூடாது, பிளான் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்றாரு ஆண்டவர்னா,
கானானியர்களுக்கு ஒரு வழக்கம் இருக்குது. என்ன வழக்கம்னா, ஆண் செடியும் பெண் செடியும் சேர்த்து விதைக்கும் போது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் எப்படி பிறப்பாங்க, ஆண் பெண் சேரும் போது தான் பிள்ளைகள் பெறுவாங்க. அதே போலதான் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. என்னன்னா ஃபர்டிலிட்டி பிராக்டிஸ் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா, ஃபர்டிலிட்டி பிராக்டிஸ் இந்தியாவில கூட இருக்குது. அதுல தான் தேவதாசி சிஸ்டம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவதாசி சிஸ்டம் கோயிலுக்குள்ளேயே விபச்சாரம் நடக்கும். அதை விபச்சாரம் சொல்ல மாட்டாங்க, தேவதாசின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்திரீகள் எல்லாம் தேவதாசின்னு சொல்லுவாங்க. அந்த சிலைகளுக்கு முன்பாகலே அவங்க விபச்சாரம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த தெய்வம் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அதை பார்த்து உணர்வடைஞ்சு மழை தருவாங்க, அது தருவாங்க என்று சொல்ல ஒரு நம்பிக்கை. அதே நம்பிக்கை தான் கானானியர்களுக்கும் இருந்துச்சு. 2 வித்தியாசமான விதைகளை சேர்த்து விதைக்கும் போது அறுவடை மிகுதியா வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே, அதே நம்பிக்கை தான் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, அந்த அந்நிய ஜனங்களுடைய நம்பிக்கை மாதிரி நீ என்ன செய்யாத. நீ 2 விதையை சேர்த்து விதைக்கும் போது நிறைய விளைச்சல் வரும்னு அப்படி செய்யாது. ஏன்னா உன்னோட நிலத்தை நான் ஆசீர்வதிப்பேன். உன் நிலம் என் மூலியமா ஆசீர்வதிக்கப்படும். உன்னை ஆசீர்வதிக்கிறது நான் தான். நீ இப்படி செய்யறதுனால இல்ல. அதனாலதான் உபாகமத்துல பாருங்க 28ஆம் அதிகாரம் ஃபுல்லா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து என்ன செஞ்சிருக்கோம், போட்டிருக்கோம். சோ இதெல்லாம் அந்த காலத்துல உள்ள எகிப்தியர்கள் கானானியர்களுடைய கலாச்சாரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்ற கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சட்டதிட்டங்கள். The laws concerning the motherhood and childbirth reminded them that man is sinful. These laws are also stood in contrast to sex perversion, prostitution, child sacrifice. So லேவியராகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா நியாயப்பிரமாணங்களும் இதுல உள்ளடங்கி இருக்கு. Pure food laws kept the Israelites from the way of the Canaanites, who associated the slaughter and eating of animal with idolatrous practices. நான் சொன்ன பாருங்க, போர்க் சாப்பிடக்கூடாது. ஏன் போர்க் சாப்பிடக்கூடாது? ஏன்னா அது கானானியர்கள் வழிபடுகிற ஒரு விக்கிரகத்துக்கு படைக்கிற ஒரு மிருகம். அதை என்ன செய்வாங்கன்னா இவங்களும் சேர்த்து அதை என்ன பண்ணுவாங்க, சடங்காச்சாரம் மாதிரி பண்ணி அதை சாப்பிடுவாங்க. அதனால கானானியர்கள் செய்கிற பழக்க வழக்கம் உனக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் சில நியாயப்பிரமாணங்களை கொடுக்கிறார். The laws concerning harvest, leaving the poor, reminded them of the slavery and God's concern for the oppressed. இந்த நியாயப்பிரமாணங்களே நம்ம ஸ்டடி பண்ணும்போது இது ஒரு பெரிய டாபிக். ஆக்சுவலா நிறைய நியாயப்பிரமாணங்கள் இருக்கு. அதாவது ஜூப்ளி இயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜூப்ளி இயர் 49வது வருஷம் விடுதலை ஆக்கியது. ஏன்னா நிறைய அவங்க அந்த நாட்கள்ல நிறைய அடிமைகள் இருப்பாங்க. அந்த அடிமைகளை விடுதலை ஆக்குவதற்காக ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். தி இயர் ஆஃப் ஜூபிலி, விடுதலையின் ஆண்டு. அவனை ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சிடணும். அதே போல ஆண்டவர் இன்னொரு சட்டத்திட்டம் வச்சிருந்தார். என்னன்னா, யாருக்கெல்லாம் நிலம் இருக்குதோ அவங்க என்ன பண்ணணும்னா அறுவடை டைம்ல எல்லாத்தையும் எடுத்துடக்கூடாது. எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது, எடுத்துடக்கூடாது. இதே ஒரு சம்பவம் ஒரு கதையில வரும். எந்த கதையில வரும் சொல்லுங்க பாப்போம். ரூத் கதையில பாத்தீங்கன்னா, ரூத்தோட மாமியார் சொல்ல, நீ போய் அந்த வயல்ல எடுத்துட்டு வா. அந்த நாட்கள்ல தேவன் ஏற்படுத்தின ஒன்று என்னன்னா, யாருக்கெல்லாம் நிலம் இருக்குதோ அவங்களாம் என்ன பண்ணணும்னா அறுவடையை கம்ப்ளீட்டா பண்ணக்கூடாது. அதுல கொஞ்சம் பகுதி என்ன செய்யணும், விட்டுடணுமா அறுவடை பண்ணாமல. ஏன்னா அந்த பகுதியில இருக்கிற ஏழை ஜனங்கள் அதை எடுத்துட்டு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதை வைத்திருந்தார். இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு அறுவடை பண்ற ஒரு லேண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஒரு டிராப் கூட இருக்காது, அதுல ஒரு கோதுமை மணி கூட விட மாட்டோம். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிட்டு என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். இன்னைக்கும் அமெரிக்கால ஒரு சிஸ்டம் இருக்கு. அமெரிக்கா தேசத்துல ஒரு சிஸ்டம் இருக்கு. என்ன சிஸ்டம்னா, யாராவது ஒருத்தவங்க போய் ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒரு குறிப்பிட்ட பில் காசை
அடுத்த பிளேட்டுக்காக பே பண்ணிட்டு போவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா அத? யாராவது பெக்கர்ஸ், ஏழைகள் யாராவது வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி யாராவது பே பண்ணிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல கேட்டுக்கோன்னு அவங்க வந்து கண்டிப்பா அவங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுப்பாங்க. இது வந்து அமெரிக்கால ஒரு பழக்கம். சம்டைம்ஸ் இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ். ஏன்னா ஏழை எளிய மக்கள் சாப்பிட்டு திருப்தியா இருக்கணும் என்பதுக்கு தான் அந்த ஒரு ஐடியாலஜியே. ஆனா அது எங்க பாக்குறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பைபிள்ல தான் அது இருக்குது. என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன்னை ஆசீர்வதிச்சு உன் நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னா நீ உனக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, உன்னை சுத்தில இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்மளுடைய ஆண்டவருடைய குணத்தை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பாருங்க ஆண்டவர் ஏற்படுத்தின ஒன்று டைத் ஆஃபரிங். ஏன் ஆண்டவர் ஏற்படுத்தினாரு? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, டைத் எல்லாம் வந்து அது நான் வருவேன், ஆஃபரிங் எடுக்கும்போது நான் எடுப்பேன். அதாவது அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு ஒரு வழக்கங்க. புதிய ஏற்பாட்டுல டைத்தை பத்தி சொல்லவே இல்லைங்க அப்படின்னுவாங்க. சரி, கொடுக்கறத பத்தி ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யாருன்னா ஆண்டவர் தான். அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, நீ மட்டும் ஃபுல்லா என்ன பண்ணக்கூடாதுன்னா அனுபவிக்க கூடாது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டனா மூலியமா மத்தவங்களை என்ன செய்யணும். கர்த்தர் நம்மளை இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறாரு பினான்சியலானா, இட்ஸ் நாட் ஃபார் அவர் அதான் ஒரு தேவ மனுஷன் சொல்லுவார், when God raises your standard of your income, raise your standard of your giving. நம்ம கொடுக்கறதுல ஸ்டாண்டர்ட் என்ன செய்யணும், நம்ம உயரணும் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் சொல்லுவார். சோ இந்த கொடுக்கறதுல கூட ஆண்டவர் ஒரு லா போட்டு இருந்தார். ஏன் தெரியுமா? கொடுக்கறதுல வந்து ஆண்டவர் லா போடணுமா? ஏன் தெரியுமா லா போட்டாரு? அப்பதான் இவன் செய்வான். சட்டம்னு ஒண்ணு இருந்தாதான் என்ன செய்வான்? ஃபைனு ஒண்ணு இருந்தாதான் ஜனங்க என்ன செய்ய மாட்டாங்க. அதாவது இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போயிட்டா, ரெட் சிக்னல்ல கிராஸ் பண்ணி போயிட்டா ஃபைனு. வெளிநாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? வெளிநாட்டுல அந்த ஸ்டாப் லைன்ல தாண்டி ஒருத்தனும் போக மாட்டான். ஏன் போக மாட்டான் சொல்லுங்க? கேமரா இருக்குது, ஃபைன் ஓடுவான், ஜெயில போட்டுருவாங்க இங்கெல்லாம். அவன் எதுக்கு பயப்படுறான்னா, போலீஸ் நிக்கிறான்றது கூட பயப்பட மாட்டான், கேமரா இருக்குதுடான்னு பயப்படுவான். ஏன்னா அதை மீறி போயிட்டானா அவன் முகம் கொண்டு, அவை கார் கொண்டு, நம்பர் பிளேட் கொண்டு எல்லாம் எங்க வந்துரும்னா அவனோட சேலரி ஸ்லிப்ல வந்துடும் ஃபைனு. அமெரிக்கால அப்படிதான் ஃபைன் வந்து சேலரியில டிடெக்ட் ஆயிட்டு தான் வரும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. இந்தியால அதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இப்பதான் கேரளால அதெல்லாம் இருக்குது. இந்தியால எல்லாம் வர்றதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும். நாங்களாம் பாக்கியவாங்க. பட் அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவர் ஏன் ஸ்ட்ரிக்டா ஆக்குனார் லா அப்படின்னா, அப்பதான் நீ அதை பின்பற்றுவ. சாபத் டே வந்து நீ பின்பற்றணும் தான் ஆண்டவர் அதை ஸ்ட்ரிக்டா ஆக்குனார். ஸோ த லாஸ் பேசிக்கலி டாக்ஸ் அபவுட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் காட். தேவனுடைய தரம். நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஆண்டவருக்கு தரமுள்ள ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கணும்னு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா விரும்புறார். அததான் வந்து 10 commandments என்ன செய்யுதுன்னா ரிவீல் பண்ணுது. அதுதான் 10 commandments ரிவீல் பண்ணுது. அடுத்தது tabernacle. The tabernacle is a portable shrine. உங்களுக்கு தெரியும், ஆசரிப்பு கூடாரம் made of acacia wood and linen curtains. The tabernacle was a localization of God's presence with his people. So the Pentateuch study of its context la ஒன்னு பார்த்தோம். என்னன்னா, God comes to dwell. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு வாசம் பண்ண விரும்பினார். ஒவ்வொன்னா இப்போ God வந்து ரிஸ்டோர் பண்ணிட்டே வர்றார். எல்லாம் ரிஸ்டோர் பண்ணார். ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை ரிஸ்டோர் பண்ணார். நான் உன் தேவனா இருப்பேன், நீ என் ஜனமா இருப்பீங்க. ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் வந்து உன் கூட இருப்பேன். God wants to dwell, வாசம் பண்ணுவேன். ஏன்னா ஏதேன் தோட்டத்துல தேவன் வாசம் பண்ணார், அது உடஞ்சிருச்சு. தேவன் ஐக்கியம் கொண்டாரு, அது உடஞ்சிருச்சு. சோ அதை புதுப்பிக்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மத்தியில வந்து இருப்பேன், ஆனா சும்மாலாம் இருக்க மாட்டேன். அல்லது நீ எப்படி வேணா இருக்கலாம், நான் இருக்க மாட்டேன், இருப்பேன் அப்படிலாம் இல்லை. நான் இருக்கிறதுக்கு என்று சொல்லி சில வழிமுறைகள் இருக்கு. கம்மிங் டு காட்,
அல்லது approaching God is not easy. Approaching God is not easy. தேவனை எப்படி அப்ரோச் பண்ணுங்க வேண்டும் என்கிற ஒரு முறை இருக்கு. அந்த முறையில அப்ரோச் பண்ணா மட்டும்தான் நம்ம தேவன் கிட்ட என்ன செய்ய முடியும், போக முடியும். See, the God's presence with his people, a visible symbol that he was their God. In other words, tabernacle is an external pledge of the permanence of the covenant of grace. See, இந்த ஆசாரிப்பு கூடாரம், அந்த ஆசாரிப்பு கூடாரம் தான் பிற்காலத்துல என்னவா மாறிச்சுன்னா the temple of God-ஆ மாறிச்சு. அந்த டெம்பிள் ஆஃப் காட் தான் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா இன்னும் ஒரு மேல்படி போய் நீங்களே அந்த தேவாலயம் அப்படி மாத்தினார். சோ பழைய ஏற்பாட்டுல முதல்ல தேவனை வந்து எல்லாரும் ஜஸ்ட் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க, காட் இருக்காரு நினைச்சிட்டு இருந்தாங்க. சாரி, என்னோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே 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 ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. சோ அந்த டேபர்நாக்கிள் is an external pledge of permanence of the covenant of grace. The people of Israel were to worship here and atone for breaches of the covenant stipulation. See, இந்த ஆசரிப்பு கூடாரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஆண்டவரை எப்படி அப்ரோச் பண்ணணும். See, நான் பாவம் செஞ்சது மனிதன், பாவத்தில் விழுந்தது மனிதன். முன்னாடி ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருந்துச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த ஐக்கியம் உடைக்கப்பட்டு மனிதன் தனக்கு இருந்த அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து போனான். He lost his privileges. இப்போ மனுஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டா போய் ஆண்டவர்கிட்ட போக முடியாது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக முடியாது. ஏன்னா பாவம் நடுவுல நிக்குது, அவனை தாண்டி அவனால போக முடியாது. இப்போ மனுஷன் போக முடியாது, ஆனால் தேவன் வர முடியும். சம்டைம்ஸ் வந்து சில வர்ஷிப் லீடர்ஸ்லாம் சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம லெட்ஸ் வெல்கம் காட், ஆண்டவரை நம்ம வரவேற்போம். சில பாட்டுலாம் கூட இருக்குது, வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், வாரும் தூய ஆவியானவரே, சில பாடல்கள்லாம் இருக்குது. இல்ல சில வர்ஷிப் லீடர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் வந்திருக்கிறாரு, ஆண்டவர் வந்து நம்ம ஆண்டவரை வரவேற்போம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவரை நம்ம வரவேற்போம். சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு லாஃப். ஆண்டவரை வரவேற்கிறது நம்ம யாரு? அவர் தான் நம்மள வரவேற்கணும். அவரோட பிரசனத்துக்குள்ள அவர் தான் நம்மள வரவேற்கணும். நம்ம பிரசனத்துல அவரை வரவேற்போம்னா அவர்னா சின்ன ஆளா? அண்டர்ஸ்டாண்ட்? சம்டைம்ஸ் சில வர்ஷிப் லீடர்ஸ்லாம் சில அதுக்குதான் போய் நல்லா பைபிள் காலேஜ் ஃபர்ஸ்ட் வரணுன்றது. See, yes, of course God comes and dwells. ஆண்டவர் நிச்சயமா நம்ம மத்தியில இறங்கி வர்றார். நம்ம அவரை துதிக்கும் போது அவர் நம்ம மத்தியில இறங்கி வர்றார். எல்லாரும் வந்து வரணும்னா அவர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையை நான் என்ன செய்யணும், ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு சிஎம் வராரு, என் வீட்டுக்கு வராருன்னா எவ்ரிடே வந்துட்டு போயிடுவாரா? சிஎம், தமிழ்நாட்டு சிஎம் எங்க வீட்டுக்கு வராரு, எவ்ரிடே வந்துட்டு போயிடுவாரா? போன வாரத்துல நாங்க கரெக்டா நாகர்கோவில் இங்க
மார்த்தாண்ட வந்தோம். எப்போ வந்தோம்? when did we come? இந்த லாஸ்ட் வீக் வந்தோம். ஃப்ரைடே வர அன்னைக்கு மோடிஜி வந்து கன்னியாகுமரி வந்திருக்கிறாரு. அப்போ சொன்னாங்க பயங்கர டிராபிக், எல்லா இடத்துலயும் நிப்பாட்டிட்டாங்கன்ட்டு. அப்ப என்னோட கசின் சொன்னாரு, மோடிஜி மேல ஹெலிகாப்டர்ல போகும்போது கீழே இருக்கிற வண்டிகளெல்லாம் நிப்பாட்டிட்டாங்களாம். என்னது மேல ஹெலிகாப்டர்ல போனது கீழே இருக்கிற வண்டிகளெல்லாம் நிப்பாட்டாரா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. நான் சொன்னேன் இதெல்லாம் ஓவரு. அவர் அங்கிருந்து வந்து 3 நாள் தியானம் பண்ணிட்டு போறதுக்கு இங்க உள்ள எல்லா ரோட்ஸை பிளாக் பண்ணி பார்க் எல்லாம் எங்கேயுமே பண்ணக்கூடாது அப்படி சொல்லி சொல்றாங்க. ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கே ஒரு தேசத்துல இவ்வளோ பெரிய ஒரு செக்யூரிட்டி அதெல்லாம் பண்ணும்போது அவ்வளவு ஈஸியா பார்க்க முடியாதுன்னா, தென் ஹவு வி திங்க் காட் ஆஸ் அ வெரி சோட்டா பர்சன். ஆண்டவர் நம்ம சிலத்துல எப்படி யோசிக்கிறோம்? நான் அப்படி கூப்பிட்ட வந்து அவர் வந்து உக்காந்துறாரு இடத்துல. அவர் வரணும்னா அவர் வர்றதுக்கான அவர் வர்றதுக்கு ஏத்த மாதிரி என்னோட சூழ்நிலையை நான் முதல்ல மாத்தணும். முதல்ல நான் மாறணும். அதனாலதான் ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் ஏற்படுத்த சொன்னாரு. மோசே கேட்ட ப்ளூ பிரிண்ட் குத்து, நான் சொல்ற மாதிரியே செய். ஏன்னா நான் வந்து தங்க போற இடம் எனக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி நான் சொல்றேன், நீ செய். அதனாலதான் பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் விலையுயர்ந்த பொருட்களை வச்சு செஞ்சிருப்பாங்க. ஆசரிப்பு கூடாரத்தை ஒவ்வொன்றும் அதுல பாத்தீங்கன்னா, the tabernacle was commonly called as court made of twined linen on bronze pillars and silver hooks. bronzeல தான் போடணும், silver hooksலாம் வந்து silverல தான் இருக்கணும். the only entrance was in the eastern side. ஒரே ஒரு வழி சைட்ல தான் வழி இருக்கணும். the eastern half of the court was the worshipper's square. Here was a brazen altar. Beyond the altar was a laver where the priests washed themselves before and after officiating or enter the tabernacle. The tabernacle was divided into holy and most holy place. The holy place at the south, golden candlesticks. நீங்க இத தனியா கூட கூகுள் எல்லாம் நீங்க சர்ச் பண்ணினா உங்களுக்கு தெரியும். அந்த உள்ள ஒவ்வொரு பொருட்களுமே விலையுயர்ந்த பொருட்களால் செய்யப்பட வேண்டும். கோல்டு, சில்வர். ஓகே, அதே மாதிரி இந்த டேபர்னாக்கிள் அப்புறம் தேவாலயம் கட்டப்பட்டது. இந்த தேவாலயம் பல காரியங்கள் தங்கத்தினால் செய்யப்பட்டது. அதனால்தான் பாபிலோனியர்கள் வந்து அதை எடுத்துட்டு போகும்போது எல்லாத்தையும் பேத்து எடுத்துட்டு போயிட்டானுங்க. ஏன்னா அவ்வளவு கோல்டு. ஆர்க் ஆஃப் த கவனன்ட் ஃபுல்லா கோல்டுல செய்யப்பட்டது. ஏன் ஆண்டவருடைய காரியத்தை ஆண்டவர் வந்து சாதாரணத்துல செய்ப்பா அப்படின்னு சொல்லல. ஏன்னா ஆண்டவரோட காரியம், ஆண்டவர் வாசம் பண்ற இடம் போது அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், சர்ச்லாம் வந்து ஆண்டவர் வேல்யூ பண்ற இடம், ஆண்டவர் வாசம் பண்ற இடம் பெஸ்டா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். என்னோட சீனியர் பாஸ்டர் கிட்ட தான் நான் அதுதான் கத்துக்கிட்டேன். என் சீனியர் பாஸ்டர் வந்து சர்ச்சை வந்து ரொம்ப நீட்டா வச்சுக்கணும்னு நினைப்பார், சுத்தமா இருக்கணும்னு நினைப்பார். அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கும் போது நல்ல காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ். ஏன்னா ஆண்டவருக்கு செய்யும் போது ஓட்டவடத்துல என்ன செய்யக்கூடாது. நான் தான் கீபோர்டு வாசிப்பேன், வர்ஷிப் லீட் பண்ணுவேன். அப்போ ஒரு தடவை நான் வாசிச்ச கீபோர்டு வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. கார்க்கு கீபோர்டு டிஸ்பிளே போயிடுச்சு. அப்ப என் பாஸ்டர் கேட்டாரு, டிஸ்பிளே மாத்த முடியுமா இல்ல வேற கீபோர்டு வாங்கிடலாமா? நான் விசாரிச்சேன். டிஸ்பிளே மாத்துறதுக்கு 18,000 ரூபாய் ஆகும் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், நல்ல கீபோர்ட் பாஸ்டர், டிஸ்பிளே மட்டும் மாத்தலாம். 18,000 ரூபாய் கொடுத்து நான் சொல்ற கதை கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி நடந்த கதை. அவர் சொன்னாரு, பரவாயில்ல மாத்துவோம் அப்படி சொல்லி 18,000 rupees கொடுத்து அந்த டிஸ்பிளே மாத்தினேன். அப்பதான் அவனுக்கு கத்துக்கிட்டேன் என் பாஸ்டர்கிட்ட இருந்து. ஆண்டவருக்காக செய்யும் போது எப்படி செய்யணும்னா அதை பெஸ்டா செய்யணும். ஏன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஒவ்வொன்றும் ஆண்டவர் வந்து சொல்லி செஞ்சார். ஏன்னா இட் இஸ் த பிளேஸ் வேர் காட் டுவெல்ஸ். அந்த சில டெம்பிள், சில சர்ச்சஸ் எல்லாம் பிரம்மாண்டமா பெருசா கட்டி வச்சிருப்பாங்க. பாத்துறீங்களா? சில டெம்பிள், சில இஸ்ரேல் எல்லாம் போனீங்கன்னா தேவாலயம் பயங்கரமா இருக்கும். இந்தியாலுமே சில டெம்பிள், சில சர்ச்சஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அதுக்காக பயங்கரமா பிரம்மாண்டமா கட்டணும்னு நான் சொல்லலை. பட் அதுக்குன்னு ஒரு வேல்யூ நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆண்டவர் ஏன் அதை அப்படி செய்ய சொன்னாரு? அப்பதான் ஜனங்க வந்து they will value God's place where God dwells. So the inside the most holy place was the Ark of the Covenant.
This was made up of acacia wood and covered with gold. 2 cherubim stood on each side with their wings covering the top of the ark called the mercy seat. உங்களுக்கு தெரியும் அந்த ஆர்க் உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்கும்ட்டு. அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு மேல ஒரு மூடி இருக்கும். அதுக்கு மேல கேருபீன்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சேருபீன்ஸ், அதாவது தேவதூதர்கள். சேருபீன்ஸ், 2 சேருபீன்ஸ் வந்து இப்படி இருக்கும். அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு சேர் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் தான் மர்சி சீட், கிருபாசனம். அது எதுக்கு அப்படின்னா அந்த இடத்துலதான் வந்து அந்த ஆசாரியன், பிரதான ஆசாரியன் வந்து ரத்தத்தை எடுத்து வந்து தெளிப்பார். அந்த இடத்துலதான் தெளிப்பார். சோ அது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த the presence of God came over here and priest heard the voice of God. ஒவ்வொரு முறையும் ஆசாரியன் அதுக்குள்ள போகும்போது தேவனுடைய பிரசனம் ஒரு மேகத்தை மாதிரி வந்து அப்படியே இறங்குறத பார்க்க முடியும். ஆண்டவர் அந்த இடத்துல இருந்துதான், மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்துதான் என்ன செய்வார்னா ஆண்டவர் பேசுவார். ஏன் ஆண்டவர் இதை ஏற்படுத்தினார்னா, இட் இஸ் அ வே டு அப்ரோச் காட். ஏன் இதுல வந்து ஒண்ணு தப்பானா கூட இதுல வந்து என்ன ஆகும்னா யாராவது ஒருத்தர் செத்து போவாங்க. சப்போஸ் இந்த பிரதான ஆசாரியன் பாவம் செஞ்சுட்டு உள்ள போனார்னா அவரோட இடுப்புல ஒரு மணி கட்டியிருப்பாங்க, பெல்லு. அதுக்கப்புறம் அவரோட இடுப்புல இருந்து ஒரு பெரிய கயிறு வெளியில வரும். ஏன் தெரியுமா? ஒருவேளை இந்த ஆசாரியன் தவறு செஞ்சு பாவம் செஞ்சு உள்ள போயிட்டாருன்னா அந்த இடத்துல செத்துருவார் அவர். அப்போ அவரோட சரீரத்தை உள்ள போய் எடுக்க கூட முடியாது. வெளியில இருந்துதான் கயிறு போட்டு இழுப்பாங்க. இது எதை காண்பிக்குது அப்படின்னா, ஆண்டவர் கிட்ட வரும்பொழுது there are certain things that we have to do. ஆண்டவர் கிட்ட வரும்பொழுது அவர் எதிர்பார்க்கிற ஒரு விதத்துல தான் நம்ம என்ன செய்ய முடியும், வர முடியும். ஸோ இந்த ஆசாரிப்பு கூடாரம், இந்த சிஸ்டம் ஆஃப் சாக்ரிஃபைஸ், இந்த பலி செலுத்துகிற இந்த வழிமுறையை தேவன் ஏன் ஏற்படுத்தினார் அப்படின்னா, நீ உன் இஷ்டத்துக்கு நீ என்ன என்கிட்ட அப்ரோச் பண்ண முடியாது. ஆனா என்ன அப்ரோச் பண்ணனா நான் உனக்கு சில வழிமுறைகளை வச்சிருக்கிறேன். அந்த வழிமுறைகளை நீ பின்பற்றும் போது யூ வில் அப்ரோச் மீ. அதனால்தான் வந்து நம்ம ஈஸியா ஆண்டவர் நம்ம சமூகத்துல வந்துட்டாரு, நம்ம பசங்க நம்ம 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 மத்தியில இறங்கி வந்துட்டாருலாம் அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியாது. கண்டிப்பா அவர் வருவார். ஆனா அவர் வர்றதுக்கு அந்த சூழ்நிலையை நான் என்ன செய்யணும்னா ஏற்படுத்தி கொடுக்கணும். சரி, இந்த டேபர்நாக்கிள் தான் தாவீதின் காலத்துல என்ன சொன்னார்னா, நான் ஆண்டவருக்காக ஒரு நிரந்தர ஒரு இடத்தை நான் ஏற்படுத்துவேன்னு சொல்லி தேவாலயத்தை கட்டினார். தாவீது கட்டணும்னு நினைச்சாரு, ஆனா சாலமோன் அதை கட்டினார். அந்த சாலமோனுடைய தேவாலயத்துல டேபர்நாக்கிள் நடந்த அதே சிஸ்டம் தான் அங்க இருந்துச்சு. அந்த தேவாலயம் தான் இயேசுவினுடைய மரணத்தின் போது என்ன நடந்துச்சுன்னா, அந்த திரைச்சீலை 2ஆ கிழிஞ்சது. ஏன் 2ஆ கிழிஞ்சதுன்னா, இனிமேல்ட்டு இந்த சிஸ்டம் தேவை கிடையாது. எந்த சிஸ்டம் தேவை கிடையாது? இந்த சாக்ரிஃபிஷியல் சிஸ்டம் தேவை கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று சொல்லுவாங்க. அப்படி என்னன்னா, அதை நம்ம பின்னாடி படிப்போம். லேவியராகமத்துல வரும்போது அதை படிப்போம். டே ஆஃப் அட்டோன்மெண்ட். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பிரதான ஆசாரியன் வந்து தனக்காகவும் ஜனத்துக்காகவும் ரத்தத்தை வந்து கொண்டு போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தெளிப்பார். சோ இயேசு மரிக்கும் போது அந்த திரைச்சீலை 2ஆ கிழிஞ்சது காரணம் என்னன்னா, இனிமேல் இந்த இடத்துல பலி செலுத்த தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே முறை பிரதான பலி என்ன செஞ்சதுன்னா பலியிடப்பட்டுச்சு என்பதை காண்பிக்கிறதுக்காக தான் அந்த திரைச்சீலை 2ஆகவே என்ன செஞ்சிச்சு, கிழிஞ்சிச்சு. சோ இந்த டேபர்நாக்கிள் சிஸ்டம் பழைய ஏற்பாட்டுல எதுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தினார்னா, இட் வில் பி a foreshadow. வரப்போகிற ஒன்றுக்கு இது முன்கூட்டியே ஒரு நிழலாய் இருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாக. சோ யாத்திராகமம் புஸ்தகத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா, 2 காரியங்கள் பார்த்தோம். யாத்திராகமத்தை 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து the deliverance of the people, ரெண்டாவது the covenant at Mount Sinai. சோ டெலிவரன்ஸ்ல வந்து என்னெல்லாம் பார்த்தோம்? 4 காரியங்கள் பார்த்தோம். எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள், மோசேயை குறித்து, வாதைகளை குறித்து,
பஸ்காவை குறித்து, அப்புறம் அவங்க வெளியே வந்த எக்ஸோடஸ். அடுத்தது எதை பார்த்தோம் அப்படின்னா த கவனன்ட் அட் மவுண்ட் சீனாய். ஸோ இதோட யாத்ராகமம் முடிஞ்சிச்சு. ஓகே, இனி நம்ம அடுத்த கிளாஸ்ல லேவியர் ஆகம புஸ்தகத்தை பார்ப்போம். லேவியர் ஆகமத்தை வாசிச்சுட்டு வாங்க அடுத்த கிளாஸ் வரும்போது. ஓகே, அது வந்து ஷார்ட் சப்ஜெக்ட் சாப்டர்ஸ் தான் அதுல இருக்குது. ஓகே, லெட்ஸ் ப்ரே. ஆண்டவரே, இந்த நல்ல இரவுக்காக ஸ்தோத்திரம். யாத்ராகமத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தீங்க ஆண்டவரே. லாஸ் 10 commandments குறித்து ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த எதிர்பார்ப்புல நாங்கள் வாழ, லார்ட் ஹெல்ப் us to live a life according to your standard. நீர் எதிர்பார்க்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் எங்களுக்குள்ள இருக்கட்டும். நீர் பரிசுத்தரா இருக்கிறீர், ஆகையால் நாங்களும் பரிசுத்தரா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிளாஸ்ல பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஓகே, அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஓகே, ஏதாவது கேட்டீங்களா? இல்ல தேங்க்யூ தான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ. Thank you. God bless you. See you in the next class.